ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். 27ஆம் அதிகாரம் இதனுடைய முந்தைய பகுதி 26ஆம் அதிகாரத்தை கடந்த வாரத்தில் பார்த்தோம். 4 பகுதிகளாக அந்த அதிகாரத்தை பிரித்து படித்தோம். ஈசாக்கு வாழ்க்கையில் கேராரில் நடந்தது என்ன, ஈசாக்கின் வாழ்வில் கேராரின் பள்ளத்தாக்கில் நடந்தது என்ன, ஈசாக்கின் வாழ்வில் பெயர்சபாவில் நடந்தது என்ன, ஏசாவின் வாழ்வில் திருமணத்தில் நடந்தது என்ன என்ற இந்த 4 பகுதிகள் 26ஆம் அதிகாரத்தில் இருந்து பல்வேறு செய்திகளை பார்த்தோம். அதிலும் குறிப்பாக ஆபிரகாம் கேராரில் இருந்தபோது நடந்தவைகள் என்ன என்பதை முதல் 16 வசனங்களில் பார்த்தோம். அதை பார்க்கும் பொழுது பஞ்சத்தால் நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்தோம். பகுதி 2 கேராரில் இருந்து அவன் குடும்பத்தில் நடந்தது என்ன என்பதை பார்த்து, கேராரின் பள்ளத்தாக்கில் அவன் தொழிலில் நடந்தது என்ன என்று பார்த்தோம். 3 வகையான எதிரிகள், சந்திக்க வேண்டிய எதிரிகள். நீ செய்வதை நிறுத்துபவர்கள், நீ செய்ததை எடுத்துக்கொள்பவர்கள், நீ செய்ததை அழித்து போடுபவர்கள் நம் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய எதிரிகள். அவர்களை எப்படி மேற்கொள்வது என்று பார்த்தோம். அதே போல அந்த எதிரிகளின் வாழ்க்கையிலேயே நமக்கு நேர்ந்த காரியங்களில் இருந்து தூர்த்து போன நம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு காரியங்களை தோண்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் தேவை. அதன் முக்கியம் என்ன என்பதை பார்த்தோம். பகுதி 3 ஈசாக்கு பெயர்சபாவில் குடியேறினான். அதை 23 33 வரைக்கும் பார்த்தோம். பகுதி 4 ஏசாவின் வாழ்வில் நடந்த திருமணம், அவனுக்கு என்ன நடந்தது என்பதை பார்த்தோம். ஆக அவன் வாழ்க்கையில் நடந்த திருமண காரியம், ஏசாவுக்கு 40 வயதா இருக்கும்போது அவன் திருமணம் செய்தான். அவன் யாரை திருமணம் செய்தான் என்பதை ஆதியாகமம் 26 34 முதல் 35 வரை அந்த 2 வசனங்கள் சொல்லி இருக்கிறது. அவன் திருமணம் செய்தவர்கள் ரெபெக்காளுக்கும் ஈசாக்குக்கும் மனநோவா இருந்தார்கள் என்று அந்த 2 வசனம் சொல்லி முடிக்கிறது. ஏசாவினுடைய திருமண வாழ்க்கையும் அவன் மனைவிகளும் அவர்கள் குடும்பமும் என்ற ஒரு பகுதியிலே அந்த அதிகாரம் முடிகிறது. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். முழு அதிகாரமும் ஒரு சம்பவத்தை சொல்லுகிற அதிகாரம். இப்படி ஒரே சம்பவத்தை முழு அதிகாரத்தில் சொல்லுகிற அல்லது முழு அதிகாரம் முழுவதிலும் ஒரே சம்பவ நிகழ்ச்சியை சொல்லுகிற சில அதிகாரங்கள் புத்தகத்தில் இருக்கின்றன. சில அதிகாரங்கள், குறிப்பாக ஆதியாகமம் 1 சிருஷ்டிப்பு, முழு அதிகாரமும் சிருஷ்டிப்பை சொல்லுகிறது. ஆதியாகமம் 3 முழு அதிகாரம் வீழ்ச்சியை சொல்லுகிறது. ஆதியாகமம் 5 முழு அதிகாரமும் பெயர் பட்டியலின் வம்ச தலைவர்களை சொல்லுகிறது. ஆதியாகமம் 10 முழு அதிகாரமும் சந்ததியின் பெயர்களை, வம்ச பட்டியலை சொல்லுகிறது. ஆதியாகமம் 22 முழு அதிகாரமும் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டு வந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறது. ஆதியாகமம் 24 முழு அதிகாரமும் ஈசாக்குக்கு பெண் பார்த்த நிகழ்ச்சியை சொல்லுகிறது. இப்படி வருகிற இந்த முழு அதிகாரமும் முழு செய்தியை சொல்லுகிற அந்த வரிசையில் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் முக்கியமான அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு பெயர் சூட்டினால் a divided family, ஒரு பிளவுபட்ட குடும்பம் என்று பெயரிடலாம். கவனியுங்கள், இந்த அதிகாரத்தில் ஆசீர்வாதம் என்ற ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. மையம் பொருள் ஆசீர்வாதம், மைய நிகழ்ச்சி ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் இந்த சம்பவத்தின் கரு, கதையின் கரு,
நிகழ்ச்சியின் காரண கரு ஆசீர்வாதம். இந்த ஒரு ஆசீர்வாதத்திற்காக இந்த குடும்பத்தில் இருக்கிற 4 பேரும் என்ன செய்தார்கள் என்பதை இந்த அதிகாரம் சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தில் நடந்தபடி நம்முடைய வாழ்க்கையில நடக்காமல் இருக்கலாம், நம்முடைய குடும்பங்களிலே நடக்காமல் இருக்கலாம், அல்லது நாம் பார்த்த குடும்பங்களிலே இதே போல நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த அதிகாரத்தில் உள்ள ஒரு குடும்பம், ஒற்றுமையா இருக்க வேண்டிய ஒரு குடும்பம் பிளவுபட்டு இருப்பதை இந்த அதிகாரத்தினுடைய சம்பவங்கள் சொல்லுகிறது. ஆதியாகம புத்தகம் என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட். நான் அதை ரொம்ப விரும்பி ரசிச்சு படிக்கிறது உண்டு, பேசுறது உண்டு. மற்ற எல்லா புத்தகங்களை காட்டிலும் ஆதியாகம புத்தகத்தை பேசுறப்ப அது இன்றைய வாழ்க்கைக்கு அது ஒவ்வொருவருக்கும் எப்படி பயனுள்ளதா அது இருக்குது என்பதை என்னால் உணர முடியும். ஆனா நான் இதை படிக்கிறப்ப யாரையும் மனசுல வச்சு படிக்கிறது கிடையாது, இதை பேசுறப்ப யாரையும் மனசுல வச்சு பேசுறது கிடையாது. தேவனுக்கு முன்னால சொல்றேன். இந்த சம்பவங்கள் எல்லாம் படிக்கிறப்ப யாருக்காவது இதை சொல்லணும், எந்த குடும்பத்துக்காவது இதை சொல்லணும் அப்படின்னு உங்களை மனசுல வச்சு நான் படிச்சுட்டு இதை சொல்றது இல்லை, அப்படி எங்கேயும் செய்யறது இல்லை. நான் ஆயத்தம் பண்றதுக்கு முன்னாடி என்ன படிக்கிறேனோ, ஆயத்தம் பண்ணும் பொழுது என்ன கற்றுக்கொள்ளுகிறேனோ, மேடைக்கு வந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் இடத்துல ஒப்பு கொடுத்து அவரிடத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து நீங்க பேசுறீங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்த பிறகு என் மைண்ட்ல நான் படிச்சதும் நான் தியானிச்சதும் என் குறிப்புகளை வச்சு நான் பேசுறதுக்கு பதில் ஆவியானவர் பேசுறதுக்கு நான் டோட்டலா இடம் கொடுத்துடுறேன். அதனால நான் கர்த்தருடைய சத்தமா வரனே தவிர, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வரனே தவிர, உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு நேரா நடத்துறதுக்கும் ஒரு அடி உங்களுக்கு விசுவாசத்துக்கு உதவி செய்யறதுக்கு வரனே தவிர, உங்களை கொட்டுறதுக்கோ அல்லது உங்கள் தவறுகளை கலைச்சி பார்க்கறதுக்கோ வரல. எனக்கு தெரியும் நான் அப்படி வரல. ஆனா நான் இதை இன்பமா பேசுறேன், யாரையும் மனசுல வைக்கல. தேவனுடைய வார்த்தையை முழுசுமா ருசிச்சு உள்வாங்கிட்டு வரேன். அப்ப நான் பேசுறப்ப நீங்க யோசிக்க கூடாது, ஓ இவரு அவங்கள சொல்றாரோ, இவங்கள சொல்றாரோ, நம்மள சொல்றாரோ, நம்மளை பத்தி யாருன்னா சொல்லியிருப்பாங்களோ அப்படி நீங்க யோசிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் பொதுவானது. அது உங்களை நோக்கி வருமானா நம்ம அதுக்கு அடிப்பணிஞ்சு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு நீங்க பேசுறீங்களோ அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னை பில்ட் பண்ணுங்க ஆண்டவரே. அப்படிதான் நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கிருபையை வாங்கணும். அப்படி ஒப்பு கொடுத்து வாங்கலைன்னா நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு முரண் பிடிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறோம், ஆவியில பின்வாங்கி போயிருக்கிறோம், பின்மாறி கிடக்கிறோம். அதனால நம்ம முன்னேறி செல்றதுக்கு விரும்பல அப்படின்னு அர்த்தம். அதனால ஆதியாகம புத்தகத்தை நான் பேசுறப்ப நான் உண்மையா 100% வசனத்தை தான் பேசுறேன். யாரையும் குறைகளை கண்டுபிடிச்சு நான் சொல்லணும்னு பேசல, வரல, அது என் வேலை இல்லை, அதை நான் செஞ்சது இல்லை. நான் உங்கள் விசுவாசத்துக்கு அதிகாரி இல்லை, ஆனால் உங்கள் விசுவாசத்துக்கு உபகாரியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் நீங்க முதல்ல அதை நினைக்கணும். இந்த அதிகாரத்தில் வர நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிகழ்ச்சிகளை போல இருக்கிறதுனால நம்ம அப்படி நினைக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஒரு பிளவுபட்ட குடும்பம். இதுல 4 பேர் இருக்கிறார்கள். 1 ஈசாக்கு, 2 ரெபேக்காள், 3 ஏசா, 4 யாக்கோபு. இந்த 4 நபர்கள் இந்த பகுதியில் இந்த அதிகாரத்தில் இருக்கிற முக்கிய நபர்கள். இந்த அதிகாரத்துல இருக்கிற செய்திகளை போல நம் வாழ்க்கையில நடவாமல் இருக்கலாம். ஆனால் இந்த 4 பேர் இருந்த இந்த குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது என்பதை நாம் ஒப்பிட்டு பார்த்தால், இந்த குடும்பத்தில் இருந்த, இந்த ஈசாக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை போல நம் குடும்பத்தில் இருப்பதை காண முடிகிறது. 3 காரியங்கள் முக்கியமானவைகள் இந்த அதிகாரத்தில். They know the God's word
தேவனுடைய வார்த்தைய அவங்க அறிஞ்சவங்க. They know the God's will. தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சவங்க. But they didn't do in God's way. தேவனுடைய வழியில, வழியின்படி அதை செய்யாதவங்க. அதுதான் இந்த குடும்பத்துல பார்க்கிற முக்கியமான தலைப்பு. அவங்களுக்கு தேவனை தெரியும், தேவனுடைய வாக்குத்தத்தம் தெரியும், வார்த்தை தெரியும், ப்ராமிஸ் என்ன பண்ணாரு தெரியும், அதே போல தேவன் செய்யறது தெரியும், சித்தம் தெரியும். ஆனா தேவனுடைய வழிகளின்படி அவர்கள் செய்யாததுனால பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருந்தது ஈசாக்கு குடும்பத்துல. ஈசாக்கினுடைய பட்ட பெயர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் அப்படின்ற ஒரு அமைதியான சுபாவம் நிறைந்த, சாந்தம் நிறைந்த ஒரு மனுஷன் ஈசாக்கு. பொறுமையோடு இருந்த மனுஷன் ஈசாக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஈசாக்கினுடைய பண்புகள் மிக நல்ல பண்புகள். ஆனால் ஈசாக்கினுடைய குடும்பத்தில பின்னாட்களில வந்தவைகள் தான் அந்த குடும்பத்தையே உடைத்து சுக்குநூறாக்கியது. ஆக இந்த குடும்பத்தில் நடந்தவைகளை சில தவறுகளாக பார்க்க முடியும், அல்லது இந்த குடும்பத்தில் இருந்த குறைகளை ஒப்பிட்டு யோசிக்க முடியும். தன் மனைவிக்கு சொல்லாமல் மறைத்து பிள்ளையிடம் சொன்ன ஒரு புருஷன் ஈசாக்கு. நம்பர் 2, ஒரு மகனை நேசித்து இன்னொரு மகனை நேசிக்காத கணவனை வஞ்சித்த மனைவி. இப்படியும் சிலர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. கவனிங்க, இந்த 27th சாப்டர் எங்க வாழ்க்கைக்கு என்னத்துக்கு யூஸ் பிரதர்? இந்த காலத்துல என்ன யூஸ்? அப்ப நடந்துச்சு இல்ல, இந்த காலத்துல இதை படிக்கிறதுனால இப்ப என்ன யூஸ்ன்னு கேட்கலாம். நான் சொல்லுகிற குறைகளின் பட்டியலை கவனிங்க. இந்த காலத்திலையும் இதே போல குடும்பங்களும் குடும்ப நபர்களும் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ இந்த விதமான தவறுகள் தான் ஈசாக்கு குடும்பத்துல நடந்தது. அந்த தவறுகளே போலதான் நமது குடும்பங்களிலும் பிரதிபலிக்கிறது. என்ன தவறு? நம்பர் 1, தன் மனைவிக்கு சொல்லாமல் மறைத்து பிள்ளையிடம் சொன்ன புருஷன். ஒய்ஃபு கிட்ட சொல்லல தன் மகனை ஆசீர்வதிக்க போறேன்னு. ஆனா தன் மூத்த மகனை கூப்பிட்டு அப்பா ஆசீர்வதிக்கிறாரு, இளைய மகனுக்கும் சொல்லல. அப்போ அது ஒரு தவறு, அது ஒரு குறை அந்த வீட்டுல இருந்துச்சு. நம்பர் 2, பெற்ற 2 மகன்களையும் ஒரே விதமா நேசிக்காம தன் புருஷனுக்கு மறைச்சு புருஷனிடத்துல பொய் சொல்லும்படி இன்னொரு மகனை நேசிச்சு அப்பாவிடம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வான்னு அவனுக்கு பொய் சொல்லும்படி சொல்லி கொடுத்த மனைவி. நம்பர் 3, பெற்ற 2 மகன்களையும் ஆசீர்வதிக்காமல் ஒரு மகனை ஆசீர்வதிக்க அழைத்த தந்தை. 2 பிள்ளைங்களும் கடவுளுடைய பிள்ளைங்க, ஆனா 2 பேரையும் கூப்பிட்டு ஆசீர்வச்சிருக்கணும். ஆனா அந்த அப்பா எந்த பையன் தனக்கு நல்ல சுவையா சாப்பாடு கொடுக்கறானோ அந்த பையனை மட்டும் ஆசீர்வச்சாரு. இன்னைக்கும் உலகத்துல அப்படி இருக்கிறாங்க. சம்பளம் கொடுக்கிற பையன், பணம் கொடுக்கிற பையன், நல்ல வசதியா இருக்கிற பையனை நேசிக்கிற பெற்றோர். தவறு செய்தவன், பலவீன, வேலை இல்லாதவன், ஏழையா இருக்கிற மகன், அவங்க வீட்டுக்கு போகாத பெற்றோர், நேசிக்காத பெற்றோர், பட்சபாதம் பார்க்கிற பெற்றோர் இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஓகே, நம்பர் 4, தன் வயதான தந்தையிடம் நடித்து பொய் சொன்ன மகன். இளைய மகன் என்ன பண்ணா? யாக்கோபு அப்பாவிடத்துல போய் நான் தான் அண்ணன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டான். எவ்வளோ பேரு வயசானப்ப பெற்றோருடைய கையெழுத்து வாங்கறதுக்கு பொய் சொல்ற பிள்ளைங்க இருக்கிறாங்க. பொய் சொல்லி அப்பாவுக்கு அந்திய காலத்துல டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிட்டு ஏமாத்துற பிள்ளைங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. தோ அன்னைக்கு நடந்தது யாருக்கோ இல்ல, அதே போல இன்னைக்கும் இந்த உலகத்துல நடந்துகிட்டே இருக்குது. பலர் குடும்பங்கள் அப்படி இருக்குது. நம்பர் 5, தன் மகனுக்கு குறுக்கு வழிகளை சொல்லி கொடுத்து சாபத்தை தேடிய தாய். எந்த தாயாகிலும் தவறான செய்திகளை சொல்லி பிள்ளைய வளர்க்க மாட்டாங்க. ஆனா இங்க ஒரு தாய், உன் மேல வர சாபம் என் மேல வரட்டும் அப்படின்னு சொல்லி
நீ போய் அவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்கு முன்னாடி நீ போய் வாங்கிடுன்னு தன் புருஷனை கூட பேசாம தன்னுடைய மகனுக்கு பொய் சொல்லி கொடுத்து அந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு தாய் இருப்பாளானால், இன்னைக்கும் அப்படிப்பட்ட தாய்கள் இருக்கிறாங்க. வஞ்சனை செய்கிற தாய்கள் உலகத்துல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. நம்பர் 6, தன் பெற்றோருக்கு மனநோவை உண்டாக்கும்படியான மனைவிகளை மணந்த மகன்கள். ஏசா 2 மனைவிகளை மணந்தான். அந்த 2 பேரும் ரெபெக்காளுக்கும் ஈசாக்குக்கும் மனநோவா இருந்தார்கள். மருமகள்கள் தன்னுடைய மாமனாருக்கும் மாமியாருக்கும் மனநோவை உண்டாக்குறவர்கள் இந்த காலத்திலும் இருக்கிறாங்க. பலருடைய குடும்பங்கள் அப்படி இருக்குது. தன்னுடைய சொந்த கணவனை நேசிக்கிறாங்க, ஆனா அந்த கணவனை பெற்று கொடுத்த பெற்றோரை அவமதிக்கிறாங்க. அந்த தாய்கள் வீட்டுக்கு வர்றதில்ல, அந்த தந்தை வீட்டுக்கு வர்றதில்ல, ஆனா புருஷன் மட்டும் வேணும் அப்படின்னு வஞ்சிக்கனை செய்யற மனைவி மாறுங்க, மருமக்கள் மாறுங்க. இன்னைக்கும் உலகத்துல இருக்கிறாங்க. அன்னைக்கும் இருந்த மாதிரி இன்னைக்கும் இருக்கிறாங்க. நம்பர் 7, தன் அண்ணனை ஏமாற்றிய தம்பி. தன் சொந்த அண்ணன் ஏசா, ஆனா தெரிஞ்சே அந்த தம்பி யாக்கோபு ஏமாத்தனா. இன்னைக்கும் அப்படி இருக்கிறாங்களே. அண்ணன் தம்பி பேசுறது இல்லையே. அண்ணன் தம்பி கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கிறாங்களே. அண்ணன் தம்பிக்குள்ள பிளவுகள் இருக்கிறதே. ஒருத்தர் வீட்டை ஒருத்தர் மதிக்கலையே. ஒருத்தர் குடும்பத்தோட இன்னொரு குடும்பம் பேசலையே. பகையாளி போல இருக்கிற அண்ணன் தம்பிங்க எவ்வளவு பேரு. தன்னுடைய பிள்ளைகளோட பேசாத 3 தலைமுறையா இருக்கிற அண்ணன் தம்பி எத்தனை பேரு, அக்கா தங்கச்சி எத்தனை பேரு. ஏசா குடும்பத்துல, யாக்கோபு குடும்பத்துல அது நடந்துச்சு. நம்பர் 8, தன் 2 பிள்ளைகளையும் ஒரே விதமாய் நேசிக்காத பெற்றோர். அப்பா ஈசாக்கு பெரிய பிள்ளைய நேசித்தாரு, அம்மா ரெபெக்காள் சின்ன பிள்ளைய நேசித்தாங்க. 2 பிள்ளை, ஆனா பெற்றோர் பிரிச்சு நேசித்தாங்க. அதே போல இன்னைக்கும் எவ்வளோ வீடுகள்ல பிள்ளைகளுக்குள்ள பட்சபாதமா பார்க்கிற பெற்றோர், தாய் தந்தைங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. சின்ன வயசுல இருக்கிறப்ப அந்த பிள்ளை இடத்துல கேட்கிறோம், உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா, உனக்கு அம்மா மேல ஆசையா அப்பா மேல ஆசையா அப்படின்னு பிரிச்சே கேட்கிறோம். சோ அன்னைக்கு என்ன நடந்துச்சோ இன்னைக்கும் அதே மாதிரி குடும்பங்கள்ல நடக்குது. நம்பர் 9, தன் கணவரை பெற்ற தாய் தந்தையை நேசிக்காத மருமக்கள்மார்கள். ஏசாவின் மனைவிகள் என்ன செஞ்சாங்களோ அதே போல இன்னைக்கும் செய்யற மருமக்கள்மார்கள் இருக்கிறாங்க. மாமியார் மாமனாரை கனம் பண்ணாத மருமகள்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. மதிக்காத மருமகள்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. நேசிக்காத மருமக்கள்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஆக இது அன்னைக்கு மட்டும் நடந்தது இல்ல, இன்னைக்கும் தொடர்ச்சியா நடக்குது. நம்பர் 10, தன் மருமகள்கள் மீது இருந்த கோபத்தை தன் மகன் மீது காட்டிய தாய். ஏசா ஏத்திய பெண், கானானிய பெண்ணை போய் ஏசா திருமணம் பண்ணிட்டு வந்துட்டா. அந்த மனைவி, ஏசாவின் மனைவி ரெபெக்காளுக்கு மனநோவா இருந்தா. இதனால ரெபெக்காள் ஏசாவின் மீது வெறுப்பா இருந்தா. அந்த வெறுப்பு நிமித்தம் ஏசாவை வெறுத்து இளைய மகனை நேசிச்சா. சோ யார் மேலே இருக்கிற ஒரு கோபத்தை இன்னொரு மீது பழி வாங்கறதுக்காக காட்டுறது, அல்லது தவறு செஞ்சவங்க ஒருத்தர் ஆனா அந்த கோபத்தை இன்னொருத்தர் இடத்துல காட்டுறது. இன்னைக்கும் அப்படி இருக்கிறாங்களே. செஞ்ச தவறு ஒருத்தர், ஆனா பாதிப்பு ஒருத்தருக்கு. அவங்க தவறு செஞ்சிருப்பாங்க, ஆனா அவங்க பிள்ளைங்க கிட்ட பேசாத இருப்போம். அந்த பெரியவங்க தவறு செஞ்சிருப்பாங்க, ஆனா சின்ன பிள்ளைங்களை வீட்டுக்கு வராத, உங்க அப்பா அப்படி தவறு செஞ்சான்ல, உங்க அம்மா அப்படி செஞ்சான்ல அப்படின்னு சின்ன பிள்ளைங்க மேல கோபத்தை காட்டுறவங்க உண்டு. தவறு செஞ்சவங்க ஒருத்தர், தவறு செய்யாதவங்க மேல கோபத்தை காட்டுற ஆட்கள் இன்னைக்கும் குடும்பத்துல இருக்கிறோம். இதே மாதிரிதான் அன்னைக்கும் நடந்துச்சு. ரெபெக்காள் ஏசாவை வெறுப்பதற்கான காரணம் என்ன? சில காரணங்களில் ஒரு காரணம், அவன் கட்டிய மனைவிமார்களின் நிமித்தம் தாய் தன் சொந்த மகனை வெறுத்தா. ஓகே, நம்பர் 11, பிரிந்து போன பிள்ளைகளை சமாதானப்படுத்தாமல் பிரித்து வைக்க முயற்சிக்கும் பெற்றோர். 2 பேர் சண்டை போட்டுட்டாங்க, ஆனா 2 பேரும் சண்டை போட்டுட்டு போனா போட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஏசா
வஞ்சிக்கப்பட்டான் யாக்கோபுனால. யாக்கோபு செஞ்சது தவறு. ஏசா கொலை செய்யணும் யாக்கோபுன்னு நினைச்சப்ப ரெண்டு பேரும் பெற்றோர் போய் அல்லது அந்த பையனோட உட்கார்ந்து பேசி இருக்கணும். மகனே வேண்டாம், மன்னிச்சிரு, மனசு கலங்காத, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா தாய் என்ன பண்ணா, மகனே மகனே அவன் உன்னை கொல்ல பாக்குறான், நீ இங்கிருந்து கிளம்பி மாமா வீட்டுக்கு போயிடு, தூர தேசத்துக்கு போகணும். யாக்கோப பிரிச்சு அனுப்புன தாய் உண்டு. இதோ இன்னைக்கு அது மாதிரி செய்யற தாய்கள் தந்தைமார்கள் உண்டால, அதே போலதான் அன்னைக்கும் நடந்துச்சு. நம்பர் 12, ஆவிக்குரிய பாதையில் இருந்து விலகி மாம்சத்தின் திட்டத்தில் வாழும் ஒரு குடும்பத்தின் நிகழ்ச்சி கதை இது. ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி, ப்ராமிஸ்ட் ஃபேமிலி, வாக்குத்தத்தத்தை வாங்கினவங்க, வாக்குத்தத்தத்தை பெற்ற குடும்பம், தேவனை அறிஞ்ச குடும்பம். அப்படி வாக்குத்தத்தத்தின் சந்ததியில வர ஒரு ஆவிக்குரிய குடும்பம். இந்த குடும்பத்தில் மாம்சீகமான பல காரியங்கள் நடந்ததுதான் சோகம். இன்னைக்கு எவ்வளவு குடும்பங்கள் அப்படி உண்டு. ஆவிக்குரிய குடும்பங்கள், ஆவிக்குரிய பின்னணியில வரவங்க, 3-4 தலைமுறையா ஆவிக்குரிய குடும்பத்திலிருந்து வரவங்க, திடீர்னு அவங்க குடும்பத்துல நடக்கிற பிள்ளைகளின் நிமித்தம் நடக்கிற தவறுகள், ஆட்களுக்குள்ள நடக்கிற தவறுகள், அது அவங்களுடைய ஆவிக்குரிய அடையாளங்களை சேதப்படுத்துகிறது. இந்த குடும்பத்தையும் அப்படி சேதப்படுத்திடுச்சு. அதுதான் முதல்ல சொன்னேன். தேவனுடைய சித்தம் தெரியும். They know the will of God. தேவனுடைய வார்த்தை தெரியும். They know the word of God. ஆனால் they didn't do in the way of the Lord. They didn't do in the way of God. அதாவது தேவனுடைய வழியில அதை செய்யல. இதுதான் ஆவிக்குரிய மக்களுக்கு இந்த பகுதியிலிருந்து வருகிற பாடம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம், தேவ சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தேவ சித்தம் தெரிஞ்சிருக்கலாம், தேவனுடைய வழி நடத்துதல் என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவைகளை தேவனுடைய வழியில செய்யலன்னா பிரச்சனை. கடவுள் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கலாம், பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கலாம், கர்ப்பத்திலேயே ஊழியத்துக்கு அழைச்சிருக்கலாம். நீங்க ஊழியத்துக்கு வந்து, அடட ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு, அதனால நான் செய்யறதெல்லாம் சரி, நான் செய்யறதெல்லாம் சரியா இருக்கும்னு ஒரே ஒரு கலைச்சலை போட்டு அப்படியே கலைக்கிடக்கூடாது. நீங்க அழைக்கப்பட்டவன் தான், அழைக்கப்பட்டவள் தான். ஆனால் தேவனுடைய வழியின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். அது தேவனுடைய வழியில செய்யணும். ஊழியத்துக்கு வந்த பிரதர் சபையை ஆரம்பிக்க சொன்னாரு, அதனால போய் ஒரு சபையில சேர்ந்துட்டு அந்த சபையில உடைச்சி கொஞ்சம் ஜனங்களை கூட்டு போயிட்டு சபையை ஆரம்பிக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அழைக்கப்பட்டது ஊழியத்துக்கு, ரைட். தேவன் கூப்பிட்டது ஊழியத்துக்கு, ரைட். ஆனால் செய்யற விதம் இருக்குது, அது தப்பு, அது தப்பு. எனக்கு எவ்வளவு பேர் அப்படி செய்யறாங்களே, எவ்வளவு பேர் அப்படி செய்யறாங்க. கடவுள் உங்களுக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்டா, கடவுள் உங்களை சபையை ஸ்தாபிக்க கூப்பிட்டா, நீங்க ஒரு சபையில சேர்ந்து அந்த சபையை உடைச்சு ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு போய் சபையை ஆரம்பிக்க கூடாது. தேவ சித்தத்தை தேவ வழியில செய்யல. ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படி, இதுக்கு ஊழியம், இது ஊழியம் அப்படின்னு. பலர் அந்த இடங்கள்ல தவறுறாங்க. ஆவிக்குரிய மக்கள், கடவுள் உன்னை அழைச்சிருந்தா, கடவுள் உனக்கு வாக்கு பண்ணி இருந்தா, கடவுள் உனக்கு ஊழியத்தை கொடுக்கணும்னு சொல்லி இருந்தா, நினைச்சிருந்தா கட்டாயம் கொடுப்பாரு. ஆடுகளை கொடுப்பாரு, கட்டடங்களை கொடுப்பாரு, வசதிகளை கொடுப்பாரு, விளைச்சலை கொடுப்பாரு. ஆனா அது இன்னொருத்தர் மந்தையிலிருந்து எடுத்து கொடுக்க மாட்டாரு, அப்படி செய்ய மாட்டாரு. எத்தனையோ பேர் அப்படி செய்யறோம். அப்படி செய்யறதுனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, ஊழியத்துக்குள்ள பிரச்சனை, தரிசனங்கள்ல பிரச்சனை, வளர்ச்சி இல்லாம பிரச்சனைகளுக்குள்ளவே மாட்டி பிரச்சனைகளையே தீக்கிறதுக்கு காலம் எடுக்குது. அப்படிப்பட்டவங்க ஒரு அளவுக்கு மேல வளர்றதே கிடையாது, வளர மாட்டாங்க, வளருது இல்லை. அப்போ தேவன் வார்த்தை தெரியும், தேவ சித்தம் தெரியும், அத தேவனுடைய வழியில செய்யலனா சிக்கல் தான் மிச்சம் அப்படின்றதுதான் பதில். சரி, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை
5 பகுதிகளா பிரிக்கலாம். பகுதி 1, ஈசாக்கு ஆசீர்வாதம் தர ஏசாவை அழைத்தது. ஆதியாகமம் 27 1-5. பகுதி 2, ரெபெக்காள் யாக்கோபை ஆசீர்வாதம் பெற அனுப்பியது. ஆதியாகமம் 27 6-17. பகுதி 3, யாக்கோபு ஏசாவின் ஆசீரை பெற அணுகியது. ஆதியாகமம் 27 18-29. பகுதி 4, ஏசா ஆசீர்வாதத்தை இழந்ததால் அழுதது. ஆதியாகமம் 27 30-40. பகுதி 5, முழு குடும்பமும் அமைதியற்ற சூழலில் இருந்தது. ஆதியாகமம் 27 41-46. ஓகே, பகுதி 1, ஈசாக்கு ஆசீர்வாதம் தர ஏசாவை அழைத்தது. ஆதியாகமம் 27 1-5. வாசிப்போம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பார துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசிர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோட பேசுகையில் ரெபெக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஓகே, போதும். இந்த 2-3 வசனங்களை படிக்கிறப்ப வாசகனுக்கு என்ன தோணும்? ஈசாக்கு படுத்திருக்கிறாரு, இப்ப செத்துரு போறாரு போல, ரொம்ப வயசாயிருச்சு போல அப்படின்னு. ஒரு காரியம் இதுல கவனிக்கக்கூடியது, அவருக்கு முதிர் வயது, இன்னொன்னு கண்கள் தெரியல. இந்த அதிகார நிகழ்ச்சியை பார்த்தா ஈசாக்குக்கு கொஞ்சம் கூட கண்கள்ல பார்வை இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் பலருக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருந்தும் எந்தவித அற்புதம் இல்லாம கடைசி காலம் வரைக்கும் சரீர பாடுகள்ல உள்ளவங்க சிலர் வேதத்துல இருந்தாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், ஆனா அந்திய காலம் வரைக்கும் சரீரத்துல பிரச்சனை இருந்துச்சு. ஈசாக்குக்கு கண்ணு தெரியல, பார்வை போயிடுச்சு. இதே மாதிரி பின்னாட்கள்ல யாக்கோபுக்கு கூட கண்ணு தெரியல, பார்வை போயிடுச்சு. ஆதியாகமம் 48-49 வாஸ்தா யாக்கோபு கண்கள் தெரியாம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு. கைகளை வைக்கிறப்ப கைகளை மாத்தி வச்சுட்டாரோ அப்படின்னு யோசேப்பு கேட்கிறான். தன் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறப்ப யாக்கோபு கண்கள் பார்வை இழந்தவனா அந்திய காலத்தில் இருந்தான். அதே போல ஊழியம் செய்த ஏலி தேவாலயத்திலே இருந்தான், அவனுக்கு கண்கள் தெரியாத இருந்துச்சு. 1 சாமுவேல் 2, 3, 4 அதிகாரங்களை வாஸ்தா ஏலி அந்திய காலங்களில பார்வையற்றவனா இருந்தான். இதுதான் ஏலியினுடைய நிலைமை கடைசி வரைக்கும். சோ 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஏலியை சொல்லுது. ஆனா ஏலியை சொல்றப்பவே அவன் முதிர் வயதனா இருந்தான், ஸ்தூலித்தவனா இருந்தான், கண்கள் குருடானவனா இருந்தான், பார்வையற்றவனா இருந்தான். இதே மாதிரி ராஜாக்கள் புஸ்தகத்துல ஒரு அகியான்ற ஒரு தீர்க்கன் இருந்தான். அந்த தீர்க்கனுக்கு கூட கண்கள் பார்வை இல்லாம இருந்துச்சு. எல்லாரையும் பாருங்க, எல்லாரும் தேவனுடைய மனுஷர்கள், தேவனை அறிஞ்சவங்க. அந்திய காலத்துல பார்வை இல்லாத இருந்தாங்க. அதாவது சரீர குறைவு, சரீர குறைச்சல்கள், சரீர பலவீனங்கள் இயற்கையானது. அத அவங்க மனமும் வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஆண்டவரே, உங்க பிள்ளை நானு, உங்க அடியான், என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியாத நடக்காது, உங்க சித்தம் அப்படின்னு ஒப்பு கொடுத்தாங்க சந்தோஷமா. எனக்கு அன்பானவங்களே, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம், தேவனை அண்டிக் கொள்ளவர்களா இருக்கலாம், பல வருஷமா உங்க சரீர பலவீனங்களுக்காக ஜபிக்கிறவங்களா இருக்கலாம். ஜெபம் கேட்கப்படாதது போல நீங்க நினைக்கலாம். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது, ஆனால் உங்களுடைய பலவீனங்கள் மாறல,
அற்புதம் நடக்கல, சரீர சுகம் நடக்கல, சரீரத்துல எந்த விதமான முன்னேற்றம் இல்லைன்னா நீங்க அதை சந்தோஷத்தோட ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து பாடுகளை ஏற்றுக்கொள்ற ஆண்டவரேன்னு சொல்றதுதான் வழி. ஏன்னா பவுலுக்கு கூட அப்படிதான் இருந்துச்சு. சரீர பலவீனம். அப்போஸ்தலன், ஐரோப்பா முழுவதிலும் பயணித்தவன், பெரிய ஊழியக்காரன், நிருபங்களை எழுதினவன். ஆனால் தன் சரீரத்துல முள் கொடுக்கப்பட்ட பொழுது ஜெபம் பண்ணி பண்ணி பார்த்து அது சுகமாகலன்னு தெரிஞ்ச பிறகு தேவனுடைய கிருபை போதும்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இதுதான் உங்களுக்கும் பதில். தேவனுடைய பிள்ளைகளே, அந்திய காலம் ஆகும் பொழுது சரீர பாடுகள் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அதை குறித்து கவலைப்படக்கூடாது. அதை நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுதுன்னு விட்டுடணும். தாவீது அந்திய காலத்துல அப்படிதான் படுத்திருந்தாரு. அவரை கவனிக்கிறதுக்குனே ஒரு ஆளை போட்டாங்க. அந்திய காலம். தேவனுடைய மனுஷன், ஆராதன வீரன், கவிகளை எழுதினவன், காடுகள் மலைகளில ஓடிய வாலிமன், பராக்கிரமசாலி. ஆனால் அந்திய நாட்களில் பலவீனத்தோடு நொந்து படுத்திருக்கிறான். இது வாழ்க்கையில் இயற்கையானது. அந்த இயற்கை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள ஆவிக்குரிய மக்களுக்கு மனம் பண்பட வேண்டும். இதுதான் பேலன்ஸ் டீச்சிங். இதுதான் சரியான டீச்சிங். இதுல எந்த விதமான கலப்படமோ இல்ல ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வாட்டுறதோ, உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு அவங்களுக்கு கொட்டுறதோ, அது முதிர்ச்சியற்ற தன்மை. அது வேதத்துக்கு புறம்பானது. வாழ்க்கையிலே வயது ஆக ஆக இயற்கையின் மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிற பண்பாடு இருதயத்துக்கு வேணும். அந்த இருதயம் ஆவிக்குரிய பிள்ளைகளின் இருதயமா இருந்தா கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து வாழ்றதுக்கு கற்றுக்கொள்ளுகிற பண்பு வேணும். சரி, அவரு கண்கள் தெரியல, ஏத்துக்கிறோம். ஆனா உண்மையில ஈசாக்குக்கு சரீர கண்கள் தான் குருடாச்சு அப்படின்னு பார்த்தா அவருக்கு அகக்கண்கள் கூட குருடாயிட்டு இருந்துச்சு. பின் நாட்கள்ல அவங்களுக்கு இருந்த அந்த குருட்டுத்தனம் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். இந்த வீட்டுல நடந்த இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அவங்களுக்கு வெளிச்சம் இல்லாத கண்ணு குருடி ஆயிடுச்சு, அகக்கண்ணே குருடாயிடுச்சு. சரி, இப்படி ஈசாக்கு மரிக்க போறாரு அப்படின்னு தெரியுது இல்ல. ஆனா ஈசாக்கு இந்த நிகழ்ச்சியை நடந்த பிறகு 43 வருஷம் உயிரோட வாழ்றாரு. அவர் சாகல. இங்க சொல்றாரு இல்ல, எனக்கு வயசாயிடுச்சு, என் மரணம் என்ன நாளில வரும்னு எனக்கு தெரியாது, நான் மரிச்சிட போறேன், நீ சீக்கிரமா வா, சமைச்சு எடுத்துட்டு வா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே அப்பவே செத்துடுற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா அப்ப சாகல, அன்னைக்கும் சாகல, அந்த வருஷமும் சாகல. இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு 43 வருஷம் இந்த ஈசாக்கு உயிரோடு இருக்கிறாரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வாழ்க்கையை குறிச்ச பயம் ஒரு சிலரை ஆட்டி படிச்சுட்டே இருக்குது. ஐயோ செத்துருவனும், ஒரு சின்ன காரியம் வந்தா ஐயோ உயிர் போயிடுமோ, ஒரு சின்ன காரியம் நடந்துட்டா ஐயோ செத்துரு போறோம் அப்படின்னு ரொம்ப பேர் நினைப்போம். இப்படிதான் ஈசாக்கு நினைச்சாரு. ஆனா சாகறதுக்கு அறிகுறிகள் இருந்தோம், பலவீனங்கள் இருந்தோம், ஒருவேளை வியாதி இருந்திருந்தோம், அவர் படுக்கையில படுத்திருந்தோம், அவர் சாகல. இதுக்கு பிறகு 43 வருஷத்துக்கு மேல உயிரோடு இருக்கிறாருன்னா அப்போ இந்த ஹிஸ்டரி கவனிக்கப்படணும். இப்போ செய்திக்கு போறதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற குறிப்புகளை கவனிப்போம். ஈசாக்கினுடைய வாழ்க்கை குறிப்பு. ஏன்னா அவர் அந்திய காலத்தில் இருக்கிறதுனால அவரை குறித்து படிக்க வேண்டியது ஒரு சிலது இருக்குது. நம்பர் 1, ஈசாக்கு என்றால் சிரிப்பு என்று பொருள். நம்பர் 2, ஈசாக்கு ஆபிரகாம் சாராளின் வாக்குதத்தத்தின் ஒரே மகன். நம்பர் 3, ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாமுக்கு வயது 100, சாராளுக்கு வயது 90. ஆதியாகமம் 21:5. நம்பர் 4, ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன். ஆதியாகமம் 21:4-7. நம்பர் 5, ஈசாக்குக்கு 17 அல்லது 18 வயது இருக்கும் போது
மோரியா மலையில் தன்னை பலியிடும்படி ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போனார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். நம்பர் 6, ஈசாக்கின் தாய் சாராள் மரிக்கும் போது சாராளுக்கு வயது 127. அப்பொழுது ஈசாக்குக்கு வயது 37. ஆதியாகமம் 23:1. நம்பர் 7, ஈசாக்குக்கு திருமணம் பண்ணும்போது வயது 40. ஆதியாகமம் 25:20. நம்பர் 8, ஈசாக்குக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது வயது 60. ஆதியாகமம் 25:26. நம்பர் 9, ஈசாக்கின் தகப்பன் ஆபிரகாம் மரிக்கும் போது ஆபிரகாமுக்கு வயது 175. அப்பொழுது ஈசாக்குக்கு வயது 75. ஆதியாகமம் 25:7-8. நம்பர் 10, ஈசாக்கின் பிள்ளைகள் ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபுக்கு கொடுத்த போது அந்த 2 குமாரருக்கும் வயது 18 இருக்கலாம் அல்லது 20 இருக்கலாம். சேஷ்டபுத்திர பாகம் அந்த வாலிப பசங்களுக்குள்ள அந்த வாக்குவாதம் ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை வித்துட்டான்ல, அது சின்ன பசங்களா இருக்கிறப்ப நடக்குது. 18, 19, 20 வயசுக்குள்ள அந்த காரியம் நடக்கிறப்ப ஏசாவுக்கு வயது 78 அல்லது 79, அதிகபட்சம் 80. சரி, ஈசாக்கு கேராரில் குடியேறிய போது வயது 82 இருக்கலாம். அங்கே அவர் தங்கி பிறகு பெயர்சபாவுக்கு திரும்ப வந்து குடியேறுகிறார். அப்பொழுது வயது 88 இருக்கலாம். நம்பர் 13, ஈசாக்கின் மூத்த மகன் ஏசா திருமணம் செய்த போது ஏசாவுக்கு வயது 40. அப்பொழுது ஈசாக்குக்கு வயது 100. தன் மூத்த மகன் ஏசா திருமணம் பண்றப்ப ஈசாக்குக்கு வயது 100. ஆதியாகமம் 26:34. நம்பர் 14, ஆபிரகாம் ஆகாரின் குமாரன் இஸ்மவேல். அந்த இஸ்மவேல் மரிக்கிற போது ஈசாக்குக்கு வயது 127. ஆதியாகமம் 25:17. நம்பர் 15, யாக்கோபு தன் பெற்றோர் வீட்டை விட்டு வெளியேறிய போது ஈசாக்குக்கு வயது 137. அதாவது இந்த ஆதியாகமம் 27ஆம் அதிகார நிகழ்ச்சிகள் நடக்குது சம்பவம். இந்த சம்பவம் நடக்கிறப்ப ஈசாக்குக்கு வயது 137. ஆனா ஈசாக்கு மரிக்கிறது 180. அவர் இங்கேயே இவர் சொன்ன மாதிரி சாகல. சரி, நம்பர் 16, யாக்கோபு திருமணம் பண்ணிய போது யாக்கோபுக்கு வயது 84. அப்பொழுது ஈசாக்குக்கு வயது 144. இந்த குறிப்புகள்லாம் ரொம்ப முக்கிய குறிப்பு. இதை நீங்க அவ்வளவு எளிமையா தேடி கண்டுபிடிச்சிட முடியாது. இது ஏதோ யாருக்கோ வயசு சொல்றாருன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேடிக்கை பார்க்க கூடாது. இந்த வயசு குறிப்பு தான் சரித்திரங்களை கனெக்ட் பண்ணுது. இந்த வயசு குறிப்பு தான் முன்னுக்கும் பின்னுக்கும் மறைஞ்சிருக்கிற தொடர்புகளை கட்டி எழுப்புது. சொல்லுது, தேடுதலை உண்டாக்குது. எப்படி இது? அங்க போய் அங்க தேடினா இங்க கிடைக்குது. அப்போ இந்த வயசு குறிப்பு ஏதோ கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஈஸியா கொடுத்துடுறேன். இதுல நீங்க ஆர்வத்தோடு இதை கேட்ச் பண்ணணும். ஒவ்வொன்றும் கோல்டு மாதிரி டேட்டாஸ். சரி, நம்பர் 17, யோசேப்பு பிறக்கும் போது ஈசாக்குக்கு வயது 150. யோசேப்பு பேரன், ஈசாக்கின் பேரன் பிறக்கிறப்போ லாஸ்ட்ல 150. நம்பர் 18, யாக்கோபு ஆரானிலிருந்து திரும்பி வரான். திரும்பி வரும் பொழுது ஈசாக்குக்கு வயது 157. நம்பர் 19, யோசேப்பு எகிப்தியருக்கு விற்கப்பட்ட போது ஈசாக்குக்கு வயது 167. நம்பர் 20, யோசேப்பு சிறையில் இருந்த போது ஈசாக்குக்கு வயது 179. ஆதியாகமம் 41:1. நம்பர் 21, ஈசாக்கு மரிக்கும் போது
வயது 180. நம்பர் 22, ஈசாக்கின் வாழ்வில் 7 என்பதும் 20 என்பதும் ரொம்ப முக்கிய வருடங்களா உள்ளன. இப்போ இந்த அதிகாரத்தோட ஈசாக்கு பற்றிய பெரிய செய்திகள் முடிஞ்சிடுது. இந்த அதிகாரத்துக்கு அப்புறம் போறப்ப செய்தி யாக்கோபை பேஸ் பண்ணிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் திரும்ப ஈசாக்கு கிட்ட விரிவான செய்திகளை பார்க்கறதுக்கு இங்க எதுவும் இல்லை. So 27th சாப்டர் தான் ஈசாக்கின் முழு விவரங்களை சொல்லுது. 28 அதுக்கப்புறம் யாக்கோபு பக்கம் சரித்திரம் திரும்பிடுது. புத்தக ஆக்கியோன் எழுதின ஆக்கியோன் செய்திகளை சுருக்கி 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 சொல்லிடுறாரு, வரிசைப்படுத்தி சொல்லிடுறாரு. அந்த நிகழ்ச்சிகளை விளக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடங்கள்ல அந்த இடமோ அல்லது அதுக்குரிய வசதியோ கிடையாது. இதை சொல்ல சொல்ல போய்கிட்டே இருக்கும், எப்பதான் முடிக்கிறது? அதனால ஒரு ஷார்ட் அண்டோட முடிச்சிடுறாரு. உதாரணத்துக்கு சொல்றேன், ஆதியாக 25 ஆபிரகாம் மரணம் அடைந்தான்னு முதல்ல சொல்லிடுது. அவர் மரண செய்தி முடிஞ்சதும் இஸ்மவேல் மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈசாக்குக்கு திருமணமாகி பிள்ளைகள் பிறந்துச்சு அப்படின்னு செய்திகளை சொல்லுது. அப்ப வாசகனுக்கு என்ன தோணும்? முதல்ல ஆபிரகாம் இறந்துடுறாரா, அதுக்கப்புறம் இஸ்மவேல் இறந்துடுறாரு, அதுக்கப்புறம் ஈசாக்குக்கு பிள்ளை பிறந்து அவர் குடும்பத்தை நடத்துறாரு அப்படின்னு தோணும் எந்த வாசகனுக்கும். ஆனா நிஜம் அப்படி அல்ல. ஆக்கியோன் முதல்ல எழுத்த ஆபிரகாம் சரித்திரத்தை முடிச்சிடுறாரு, இஸ்மவேல் சரித்திரத்தை முடிச்சிடுறாரு, அடுத்த சரித்திரத்தை ஈசாக்குக்கு வராரு, ஈசாக்கு ஏசா அவங்கள முடிச்சிட்டு யாக்கோபுக்கு போயிடுறாரு. உண்மை என்னன்னா, அவர் ஆபிரகாம், இஸ்மவேல், ஈசாக்கு இவங்கெல்லாம் அந்த சரித்திரத்தை அறிஞ்சவங்க. ஆபிரகாம் மரிச்ச பிறகு ஈசாக்குக்கு பிள்ளைங்க பிறக்கல, ஆபிரகாம் இருக்கிறப்பவே பிறக்கிறாங்க. ஆபிரகாம் மரிச்சது 175 வயதுல. ஈசாக்குக்கு பிள்ளைகள் பிறந்து அவங்க 15 வயது இருக்கும் வரைக்கும் ஆபிரகாம் இருக்கிறாரு. இததான் எபிரேய ஆக்கியோன் 11ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் விசுவாசத்தினால ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோட கூடாரங்களில் குடியிருந்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சரித்திரம் சுருக்கி சொல்லப்படுதே தவிர வாசகனுக்கு அது விளங்கக்கூடிய அளவுக்கு இங்கே காண முடியல. அப்ப இது மாதிரி யாராவது கண்டுபிடிச்சு விளக்கி தேடி அதை பிணைச்சி கோத்து இணைச்சி சொன்னாதான் விளங்கும். இப்ப நான் சொல்ற காரியங்கள் நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கணும். ஒரு முறையாவது ஜெனசிஸ படிச்சிருக்கணும், ஈசாக்கு செய்தி தெரிஞ்சிருக்கணும், யாக்கோபு செய்தி தெரிஞ்சிருக்கணும், யோசேப்பு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நான் சொல்றத செய்தியை எங்க எப்போ என்ன வயசு ஊரு காலம் தெரியும். இல்லாட்டி தெரியாது. எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. நீங்க படிக்கலன்னா அது உங்க பாடு. ஆனா நான் சொல்றது எல்லாருக்கும் சேர்த்து, இன்னைக்கு படிக்காதவங்க, நேத்து படிச்சுட்டவங்க, இனிமே படிக்க போறவங்க, இனிமே ரட்சிக்கப்பட போறவங்க, இனிமே ஆண்டவரை ஏத்துக்கிட்டு வேதத்தை வாசித்து புரிஞ்சு கொள்ள போறவங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். அதனால இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு இன்னைக்கு தீர்மானிக்க முடியாது. ஈசாக்குடைய வாழ்க்கையில 7 என்ற எண்ணம் 20 என்ற எண்ணம் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஈசாக்கின் 37 வயதுல தாய் மரணம், ஈசாக்கின் 127 வயதுல அண்ணன் இஸ்மவேல் மரணம், ஈசாக்கின் 137 வயதுல மகன் யாக்கோபு வீட்டை விட்டு போறான், ஈசாக்கின் 157 வயதுல யாக்கோபு திரும்ப வருகிறான் தகப்பனை தேடி, ஈசாக்கின் 167 வயதுல யோசேப்பு எகிப்திற்கு விற்கப்பட்டான். இது எல்லாம் 7 7 7 என்பது ரொம்ப முக்கியம். ஒரு சிலருடைய வாழ்க்கையில கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு 5 வருஷம் கழிச்சு ஒரு மாற்றம் இருக்கும், அல்லது 7 வருஷம் கழிச்சு ஒரு மாற்றம் இருக்கும். நீங்க அதை கவனிக்க தவறிட்டா அது தெரியாது. 5 வருஷம் ஓகே ஒரு சேஞ்ச், அதோட அடுத்த 5 வருஷத்துல ஒரு சேஞ்ச், அடுத்த 5 வருஷம் அப்படி சிலருக்கு உண்டாகும், சிலருக்கு 7 வருஷத்துல உண்டாகும், ஒவ்வொரு 7 வருஷத்துல ஒரு சேஞ்ச் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி பல நடந்தது உண்டு. எனக்கு ஒவ்வொரு 7 வருஷத்துலயும் ஒரு மாற்றம் இருந்துச்சு, ஒரு உயர்வு இருந்துச்சு. அது ரொம்ப நாள் கழிச்சு கண்டுபிடிச்சேன். 7 வருஷம் ஒரே மாதிரியான வாழ்க்கை, ஒரே மாதிரியான கஷ்டம், ஒரே மாதிரி இருந்துச்சு.
அடுத்த 7 வருஷம் வந்த பிறகு வேற மாதிரி, அடுத்த 7 வருஷம் வேற மாதிரி. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சில முன்னேற்றம். அதுக்கு சில டைம் தேவையா இருக்கு, காலம் தேவையா இருக்கு, வருஷம் தேவையா இருக்குது. ஈசாக்கு வாழ்க்கையில அதே மாதிரி பாருங்க. யோசேப்பு அதே போல 40 வயதுல திருமணம், 20 வருஷம் கழிச்சு பிள்ளை, 60 வயதுல பிள்ளை பேரு, மறுபடியும் 20 வருஷம் கழிச்சு 80 வயதுல பிள்ளைகளுக்குள்ள சண்டை, அடுத்து 20 வருஷம் கழிச்சு 100 வயதுல மூத்த மகன் திருமணம். ஒவ்வொரு 20 வருஷத்துலயும் அவருக்கு ஒரு மாற்றம் நடந்துச்சு. அப்போ உங்க வாழ்க்கையில கூட நீங்க இப்படி கவனிக்கணும். ஆண்டவரே, எனக்கு வாக்கு பண்ணீங்க, எல்லா வாக்குத்தத்தமும் உடனே அதே வருஷத்துல நடக்காது. ஆபிரகாமுக்கு அப்படி நடக்கல, ஈசாக்குக்கு அப்படி நடக்கல. ஆனா வாக்குத்தத்தத்தை பெற்றாங்க, டைம் எடுத்துச்சு. வாக்குத்தத்தம் மாறல, வருஷம் போய்கிட்டே இருந்துச்சு. வாக்கு பண்ணவர் மாறல, வருஷம் போய்கிட்டே இருந்துச்சு. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு இருக்குமானா, கொடுக்கப்பட்டு இருக்குமானா, அதை நீங்க வாங்கி இருப்பீங்கன்னா உடனே அதே வாரத்துல, அதே மாசத்துல, அதே வருஷத்துல நடக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க தேவனை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். தேவனுடைய சித்தத்தை, வழிய, அவர் வாய்ப்புகளை புரிஞ்சுக்கல, இம்மெச்சூர்ட் பிலீவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு மெச்சூர்டு பிலீவர் கடவுளுடைய வாக்கு எனக்கு கிடைச்சிச்சு, ஓகே லார்ட், ஐ வில் வெயிட் அண்ட் ஐ வில் வாக், ஐ வில் வெயிட் அண்ட் வாக் அண்ட் வெயிட் அண்ட் வாக். வருஷம் போகலாம், ஆனா மாறவே மாறாது, நடக்கும். நம்ம அப்பா ஆபிரகாமுக்கு அப்படிதான் இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி அப்பா ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி 25 வருஷம் கழிச்சு நிறைவேறுச்சு. ஈசாக்குக்கு திருமணமாகி 20 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்து அப்புறம் நிறைவேறுச்சு. அப்போ வாக்குத்தத்தங்கள் நம்ம முன்னோருக்கு அப்படி நடக்கிறப்ப நமக்கும் அப்படிதான்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏசா யாக்கோபுக்கு 18 வயதாகும் போது, இது முக்கியமான வெளிக்குறிப்பு. இவ்வளவு நேரம் பார்த்தது உள்ள வேதத்துக்கு உள்ள இருந்த குறிப்புகள். வேதத்துக்கு வெளியே இருக்கிற குறிப்புகள் கொஞ்சம் ருசிகரமா இருக்கும், ஆனா அதை நீங்க ரசிக்கலாம், அது தோண்டக்கூடாது. ரசிக்கிறதுக்காகவும் ருசிக்கிறதுக்காகவும் கொடுக்கப்பட குறிப்புகள். ஓகே, ஏசா யாக்கோபுக்கு 18 வயதாகும் போது, யாருக்கு யாருக்கு யாரு மகன்? ரொம்ப பேர்கள் வரதுனால குழம்பிடக்கூடாது. ஈசாக்குடைய பசங்க ஏசா யாக்கோபுக்கு 18 வயசு ஆகும் போது அர்பக்சாத்தின் மகன் சாலா மரணம் அடைந்தான். எங்க இருக்கிறார் தெரியுமா இவரு? சேம் அர்பக்சாத்தை பெற்ற பின் 500 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அர்பக்சாத் 35 வயதான போது சாலாவை பெற்றான். சாலாவை பெற்ற பின் அர்பக்சாத் 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். சாலா 30 வயதான போது ஏபேரை பெற்றான். ஓகே, கவனிங்க. இந்த அர்பக்சாத்தின் மகன் சாலா இருக்கிறானே, அங்க படிச்சவனு அவன் இவ்வளவு நாள் உயிரோடு தான் இருக்கிறாரு. இப்பதான் ஏசா யாக்கோபு பிறந்து 18 வருஷத்துல அவர் மரிக்கிறாரு. அவர் மொத்தம் வாழ்ந்தது 433 வருஷம். நம்பர் 2, யாக்கோபின் 18வது வயதுல அவன் சேமுடைய வீட்டிற்கு அனுப்பப்பட்டானாம். ஏபேருடைய வீட்டுக்கு. ஆதியாகமம் 11:11 அவன் பேர் இருக்குது. சேமுக்கும் ஏபேரு வீட்டுக்கு அனுப்புறான். அங்க போய் 32 வருஷம் இருக்கிறானா. கவனிக்கணும், 27ஆம் அதிகாரத்துல ஏசாவனுடைய திருமணத்தை மட்டும் சொல்லுது, அதுக்கு மேல எதுவும் சொல்லல. கவனிங்க, ஏசாவனுடைய திருமணம் 26, ஏசாவுடைய திருமணம் லாஸ்ட் 26ஆம் அதிகாரத்துல ஈசாக்கு எங்க குடியிருந்தாரு, எங்க விதை விதைச்சாரு, 100 மடங்கு பலன் அடைஞ்சாரு, அபிமெலேக்கு வந்தான், உடன்படிக்கை பண்ணா அப்படின்னு எல்லாம் சொல்லுது இல்ல. லாஸ்ட்ல வரப்ப ஏசா 40 வயது ஆகும் போது ஏத்தேரின் குமாரத்தை திருமணம் பண்ணா அப்படின்னு ஏசாவின் பெயரை சொல்லி திருமண வாழ்க்கையை சொல்லுது. யாக்கோபுக்கு என்ன ஆச்சு சொல்லல, தெரியல. ஆனா என்ன ஆச்சுன்னா,
யாக்கோபுக 18 வயசு இருக்கிறப்ப ஈசாக்கு என்ன பண்ணாராம், நீ நம்ம முற்பிதாவாகிய ஏபேர் இருக்கிறாரு, சேம் இருக்கிறாரு, அவங்க வீட்டுக்கு போய் கடவுளுடைய வழிகளை கத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுக்கிறாரு. அனுப்பி வச்சு அங்க 32 வருஷம் யாக்கோபு இருந்தானா. இருந்துட்டு கர்த்தருடைய வழிகளை கற்றான். அதே மாதிரி யாக்கோப அனுப்புறப்ப ஏசாக்கும் சொன்னாராம், நீயும் போடா, போய் அவங்க வீட்டுல தங்கி இருந்து கடவுளுடைய வழிகளை கத்துட்டு வாடான்னு. யாக்கோபு போனா, ஆனா ஏசா போக மாட்டேன்னு சொல்லிட்டானா. சரிடா, என்னத்தான் பண்ண போற, பா எனக்கு வில்லு இருக்குது, அம்பு இருக்குது, நான் வேட்டையாடுறேன், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி இவன் வனாந்திர வாழ்க்கையில வேட்டையாடுறதுலயே கவனம் செலுத்தினால அங்க போய் கடவுளுடைய வழிகளை கத்துக்க போல அப்படின்னு சொல்லிட்டான். யாக்கோபு குணசாலியா இருந்தான். இந்த குணங்கள் எங்கிருந்து வந்துச்சு? இந்த மாதிரி போய் கத்துக்க போய் தான். யாக்கோபை குறிச்சு சொல்றப்ப அவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான் அப்படின்னு. என்ன குணம், எப்படிப்பட்ட குணம், யாரு குணங்களை கத்து கொடுத்திருப்பா அப்படின்னா, இவன் ஊருக்கு போய் அங்க பல வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வரான். அவன் வரத்துக்குள்ள இந்த பெரிய பையன் திருமணம் பண்ணிக்குது. ஏசாவை வெறுத்தேன்னு தேவன் சொல்றதுக்கு காரணம் பலது இருக்குது. ஒவ்வொன்னா நடக்குது அவன் வாழ்க்கையில. இதுக்குத்தான் அவனை வெறுத்தாரு. யாக்கோபை நேசிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் பலது இருக்குது. இதுக்குதான் அவனை நேசித்தாரு. சோ இது வெளி குறிப்புகள் இப்படி சொல்லுது. அதுக்கப்புறம் அவன் தகப்பன் வீட்டிலேயே இருந்துட்டான். நம்பர் 3, ஏசா வனாந்தரத்தில் வேட்டையாடி வல்லவனாய் மக்களுடைய இருதயங்களை கவர்ந்தவனா இருந்தான். அந்த அளவுக்கு வல்லவனா இருந்தான். அவன் சேயீரின் நிலப்பகுதியில அங்கு 1 வருஷம் 4 மாதங்கள் வேட்டையாடி வந்தானா. லிசன், ஏசாவை குறிச்சி சொல்றப்ப அவன் வன சஞ்சாரியும் வேட்டையில் வல்லவனுமா இருந்தான். அப்படிதானே வாஸ்தவம்? வாசிங்க ஆதியாகமம் 25-27. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். இது ஏதோ பிறக்கிறப்பே சொன்ன செய்தி இல்ல, பின்னால எழுதுறது. பின்னால எப்படி யாக்கோபுக்கு நல்ல குணம் வந்துச்சுன்னு, எப்படி ஏசாவுக்கு நல்ல குணம் இல்லாத போச்சு. வன சஞ்சாரி, அதாவது என்ன பண்ணுவான், வில்ல எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனார்னா வீட்டுக்கு வர மாட்டான், ரொம்ப நாள் கழிச்சு தான் வருவான். இப்படிதான் வன சஞ்சாரி போயிட்டு மாச கணக்குல தங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவாரு. எங்க போனா, எங்க இருக்கிறான், என்ன பண்றான் தெரியவே தெரியாது, வீட்டுக்கும் தெரியாது. இதான் வன சஞ்சாரி. வல்லவன் ஆனா வன சஞ்சாரி. இப்படி இருக்கிறப்ப அவன் வீட்டை விட்டு கிளம்பி காட்டுக்கு வேட்டையாட போனான். அவன் போன நிலம் சேயீரி நிலப்பகுதி. அங்கு 1 வருடம் 4 மாதங்கள் வேட்டையாடி வந்தான். அந்த சேயீர் நிலப்பகுதியில் ஒரு நாள் கானானிய பெண்ணாகிய ஏத்தியனாகிய பெயரின் குமாரத்தி யூத்தித்தை கண்டு அவளை மனைவியாக்கி கொண்டு வந்தான். வேட்டையாடி போனான் பாருங்க. அங்க ஒரு பெண்ணை பார்த்தான் காட்டுல, அவளும் வேட்டையாட வந்தவோ. அதனால ஏசா பெண்ணோட பழகி அந்த பெண்ணை வீட்டுக்கு கூட்டு வரான். ஏசா அவளை தன் தகப்பனார் வசித்து வந்த எபிரோ நிலப்பகுதிக்கு அழைத்து வந்து குடியிருந்தான். அப்பொழுது ஏசாவுக்கு வயது 40. அதனாலதான் இந்த 25ஆம் அதிகாரம் முடிஞ்சிட்டு 26ஆம் அதிகாரம் வரப்ப 26 லாஸ்ட்ல டக்குன்னு ஏசாவை பத்தி சொல்லுது. அது வரைக்கும் அந்த 26ஆம் அதிகாரத்துல யாக்கோபு பத்தி பேச்சே இல்லை. சொல்றது விளங்குதா? விளங்குது இல்ல? யாக்கோபு அவங்க ஊருக்கு போயிட்டாரு. இந்த பையன் வன சஞ்சாரி காட்டுக்கு போய் மாச கணக்குல இருந்துட்டு அங்க ஒரு பெண்ணை பார்த்து வரப்போ மனைவியோட வீட்டுக்கு வரான். ஆனா அவள் கானானிய பெண்ணு. பின்னால படிப்போம் எதுக்காக ரபேக்காலுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு. ஓகே, நம்பர் 4. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஈசாக்குக்கு 110 வயதான போது யாக்கோபு 50 வயதா இருந்தான்.
இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறப்ப ஏசாவுக்கு 40 வயசு, திருமணம் ஆயிடுச்சு. அப்படின்றப்ப ஈசாக்குக்கு வயசு 110, யாக்கோபுக்கு வயசு 50. அந்த பையன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. யாக்கோபு அவனுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவன் குணம் விருப்பம் எல்லாம் ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு. சாஃப்ட் மேன். ஏசா ஏரி மேன். அவன் உருவமே கடினமா இருந்துச்சு, குணம் கடினமா இருந்துச்சு. அதனால ரஃப் மேனா இருந்தான். ரஃப். இந்த காலகட்டத்துல தான் யாக்கோபுக்கு 50 வயசு, ஈசாக்குக்கு 110 வயசு. இந்த வருஷத்துல தான் நோவாவின் குமாரன் சேம் மரணம் அடைஞ்சான். சேம் மரணம் அடையும் போது வயது 600. ஆதியாகமம் 11:10 11 வாசிங்க. சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பக்சாத்தை பெற்றான். சேம் அர்பக்சாத்தை பெற்ற பின் 500 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்போ சேம் என்றவரு இந்த இடத்துல, இந்த காலத்துல தான் மரிக்கிறாரு. நம்ம என்ன நினைப்போம், இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல வர முழு லிஸ்டும் அப்பவே வாழ்ந்து அப்பவே செத்துட்ட லிஸ்ட் நினைப்போம். சரித்திர சுருக்கம் தான் அங்க, நிகழ்ச்சியின் விரிவாக்கம் வேற. அப்ப எவ்வளவு பிராடா வசனத்தை படிக்க வேண்டியது இருக்குது பாருங்களேன். நம்ம எப்படி சுருக்கி சுருக்கி யோசிக்கிறோம். நிகழ்ச்சிய விரிவாக்கம் எவ்வளவு பெருசு. எங்கேயோ படிக்கிறோம் 27ஆம் அதிகாரத்துல, ஆனா 11ஆம் அதிகாரத்துல வாழ்ந்தவனுடைய சரித்திரம் அவ்வளோ நாளா இருக்குது. இப்பதான் மரிக்கிறான். ஓகே, நம்பர் 5. சேம் மரணம் அடைந்த பின் யாக்கோபு அங்கிருந்து எபிரோனில் இருந்த தன் தகப்பனார் இடமான கானானுக்கு திரும்பி வரான். எங்க போய் கர்த்தருடைய வழிகளை கத்துக்க போனானே. 34 இயர்ஸ் இருந்தான்ல. சேம் மரிச்சதும் அங்கிருந்து கிளம்பி அப்பா வீட்டுக்கு வரான். அப்பா வீட்டுக்கு வந்த பிறகு இப்போ யாக்கோபுக்கு 56 வயது இருக்கும் போது ஆரானில் இருந்து ஒருவன் வரான். ஆரான்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டான். அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்துட்டான், இருக்கிறான். அப்போ அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வரான். வந்து சொல்றான், ரபேக்காவுக்கு சகோதரனான லாபான் 2 பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான் அப்படின்ற குழந்தை பிறந்த செய்திய ஒருத்த இப்ப சொல்றான் ரபேக்கால் வீட்டுக்கு. லாபானுடைய மனைவியின் பேரு அடினா. அவளுக்கு அநேக வருடங்கள் பிள்ளை இல்லாத இருந்தது. பிறகு கர்ப்பவதியானால் 2 பெண் பிள்ளைகளான 2 பேரை பெற்றெடுக்கிறா ஒரே பிரசவத்துல. மூத்தவள் பெயர் லேயால், இளையவர் பெயர் ராகேல். இந்த செய்திகளை ரெபெக்காலுக்கு வந்து சொன்னதால் அவள் கர்த்தர் தன் சகோதரனுடைய குடும்பத்தை சந்தித்தார் என்று சந்தோஷப்பட்டார். இந்த ஒரு நிகழ்ச்சியை, இந்த நியூஸ் அவங்க வீட்டை தேடி வருது ரெபெக்காலுக்கு. அதனால அவங்களுக்கு இது ஒரு சந்தோஷம். நம்ம சகோதரன் வீட்டுல பிள்ளை இல்லாத இருந்தா இப்ப பிள்ளை பிறந்துச்சு, டபுள் ட்வின்ஸ், அதுவும் கேர்ள்ஸ் அப்படின்னு. இந்த நிகழ்ச்சிகள்லாம் சுத்தி நடக்குது. எடுத்ததும் இங்க வந்துட முடியாது. இப்போ நான் சரித்திரத்தினுடைய விலாவரிய சுத்தி நடக்கிற நிகழ்ச்சிகளை சொல்லிட்டு இங்க வர அப்போ உங்களுக்கு விஷயம் புரியும். ஓகே, குறிப்பு, மறுபடியும் குறிப்புக்கு வந்துடுறோம். வெளிக்குறிப்பு முடிஞ்சிருச்சு, உள்குறிப்பு, வேத அடிப்படையிலான குறிப்பு. ஈசாக்கு கண்கள் இருளடைந்து தன் மகனை ஆசீர்வதிக்க அழைத்த போது, இந்த 27th சாப்டர்ல நடக்கிற நிகழ்ச்சி, ஏசாவை அழைக்கிறாரு. அழைத்த போது ஈசாக்குக்கு வயது 137. நான் செத்துருவேன்னு சொன்னார, கண்ணு இருளாயிடுச்சு, கண்ணு பார்வை தெரியல, உயிர் போயிட போகுது, நீ போய் சமைச்சு எடுத்துட்டு வா, நான் சாப்பிட்டு ஆசீர்வதிக்க போறேன்னாரு. அப்ப அவருக்கு வயசு 137. இப்போ இந்த வயசுல தான் இஸ்மவேல் மரணம் அடைகிறான். ஆதி 25:17. இஸ்மவேல் மரணம் அடைகிறப்ப வயசு 137. ஆகாருக்கு ஆபிரகாம் பெற்றாரு அந்த இஸ்மவேல்.
ஏன் ஈசாக்கு அப்படி சொன்னாரு? பா, நான் செத்துரு போறேன்ப்பா, எனக்கு மரணம் வந்துரு போதுப்பா அப்படின்னு ஏன் சொன்னாருன்னா, இஸ்மவேல் கூட 137 வயசுல இறந்துட்டாரு. அதனால யாக்கோபுக்கு 137 வயசு வந்தப்ப, நான் ஒருவேளை அவர் மாதிரியே செத்துருவனோ, எங்க அண்ணன் மாதிரி செத்துருவனோ அப்படின்னு ஈசாக்குக்கு ஒரு கவலை வந்துருச்சு. ஈசாக்கும் இஸ்மவேலும் அண்ணன் தம்பிங்க, வேற அம்மா இடத்துல பிறந்தவங்க, அப்பா ஒரே அப்பா. அண்ணன் இஸ்மவேலு 137 வயசுல மரிச்சதுனால தம்பி ஈசாக்குக்கு 137 வயசு வரப்ப அந்த பயம் வந்துருச்சு. ஓகே, இஸ்மவேல் மரித்ததும் இதே 137 வயசுல. அதனால ஈசாக்கு மரித்த போது, ஆனா ஈசாக்கு மரிச்ச போது வயது 180. அப்ப இதுல இருந்து தெரியுது, இந்த சாப்டர்ல ஈசாக்கு சொன்னது உண்மையிலே அவர் மரிக்கல, பயத்துல சொல்லிட்டாரு அப்படின்னு தெரியுது. இத சொல்லிய பிறகு அவர் 43 வருஷம் உயிரோட இருக்கிறாரு. அதாவது ஈசாக்கின் மரணத்தை ஆதியாகமம் 35:28, 41, 46 47 இந்த மாதிரி வசன பகுதிகளில் தான் அவர் மரிக்கிறதா சொல்லுது. 35:28 இந்த வசன குறிப்புகளெல்லாம் வச்சு பார்த்தா ஈசாக்கு மரிச்சது 180. அவர் தம் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க கூப்பிட்டப்போ வயசு 137 அப்படின்னு. முடிவு என்ன? முடிவு ஈசாக்கு 137 வயது பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சதுக்கு பின்னாடி 43 வருஷம் உயிரோட இருந்தாரு. இதுக்கு பின்னாடி வர அதிகாரங்கள் யாக்கோபை குறிச்சு பேசுது, ஈசாக்க பத்தி பேசல. லாஸ்ட்ல எங்க சொல்லுதுன்னா ஈசாக்கின் மரணத்தை சொல்லுது. 180 வயதுல மரிக்கிறாரு அப்படின்னு. எங்க 35:28 ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். இப்போ அது போனாரு அப்படின்னு இருக்குது. ஏன்னா அவர் அப்பவே சொன்னாரு, அப்பவே போயிடுறாரு ஒன்னும் போல. எங்க அவர் போறது 35 அதிகாரம் 35 சொல்லுது. ஆனா 27ஆம் அதிகாரமே உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு போதுன்னு. சரி, ஈசாக்குக்கு ஏசா யாக்கோபை ஆசீர்வதித்த போது அந்த 2 குமாரருக்கும் வயது 77. இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு வயசு ஆயிட்டு தம் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணும்னு அழைச்ச போது ஈசாக்குக்கு வயசு 137, தன் பிள்ளைகளுக்கு வயசு 77. நம்ம என்ன நினைப்போம், இது ஏதோ 15-16 வயசு பசங்களை கூப்பிட்டு சண்டே ஸ்கூல்ல பாடம் நடத்துவோமே படத்தை காட்டி அப்படி நினைப்போம். ஈசாக்கு ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதிச்ச ஆசீர்வாத நிகழ்ச்சி சிறு பிள்ளைகளா இருந்தப்ப நடந்தது இல்லை. வயசு 77 யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும். இப்ப இந்த பின்னணியில இருந்துதான் இந்த அதிகாரத்தை படிக்கணும். இந்த சூழலை புரிஞ்சுக்க எவ்வளவு தூரம் நம்ம விலாவரியா பயணிக்க வேண்டியது இருக்குது பாத்தீங்களா? ஐயோ, வேதம் ரொம்ப இனிமையானது, படிக்க படிக்க திகட்டாது, படிக்க படிக்க திகட்டல. எந்த இடத்துல வேதம் போர் அடிக்குது, எங்க தவறே இல்லை. இன்ட்ரெஸ்டிங் புக்கு. ஹிஸ்டரி தெரிஞ்சா படிச்சா புரிஞ்சு படிச்சா கீழே வைக்கவே முடியல. கிறிஸ்தவர்களே, இவ்வளோ தங்க புதையல கையில வச்சுட்டு எப்படி உங்களால அமைதியா இருக்க முடியுது? வேதம் தெரியலன்னு சொல்றோம், வேதம் படிக்காத இருக்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிக்கிறோம். வாழ்க்கையில வேதத்தை படிக்காது செத்து போன கிறிஸ்தவங்க ஏராளம். சரி, நிகழ்ச்சி 1க்கு திரும்ப வரும். எந்த இடத்துல தொடங்கணுமோ அதே இடத்துல. ஈசாக்கு செத்துறேன்னு சொன்னார்ல, அவர் எங்க செத்தாரு, ஏன் சாவலன்ற பாக்குறதுக்காக
இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தோம். நம்பர் 1 குறிப்பு, ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் தர ஏசாவை அழைத்தது. என்ன பண்ணாரு இவரு அப்படின்னா, ஈசாக்கின் கண்களில் பார்வையை இழந்தான். ப்ராப்ளம் என்ன? பார்வையை இழந்தான். 27:1. இது வெறும் பிசிக்கல் சைட் மட்டும் இல்லை, இது ஸ்பிரிச்சுவல் சைட்டும். பிளைண்ட் பிலீவர்ஸ் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்கிறோம். பிளைண்ட் பிலீவர்ஸ், குருட்டு விசுவாசி. அவங்க கண்கள் பிரகாசமா இல்ல, அவங்க இருதயம் பிரகாசமா இல்ல, மனக்கண்கள் பிரகாசமா இல்ல, ஆனா விசுவாசி. தோ ஈசாக்குக்கு சரீர கண்கள் குருடானது, ஆனால் அகக்கண்ணும் குருடாச்சு. இல்லாட்டி 37 வயசுலயே செத்துறேன்னு சொல்லி சாகாத 43 வருஷம் உயிரோடு இருப்பாரா? அப்போ பிலீவர்ஸ் பலர் பிளைண்ட் பிலீவர்ஸா இருக்கிறோம், வெளிச்சம் இல்லாத விசுவாசி. என்னத்தான் கொளுத்தினாலும் விளக்கு எரியல, எவ்வளவுதான் சொன்னாலும் உணர்வு இல்லை. கிறிஸ்துவங்க அப்படி இருக்கிறாங்க. விசுவாசிங்க அதை விட மோசம். பிளைண்ட் பீப்புள், உணர்வு இல்ல, பதட்டம் இல்ல, துடிக்கல, அவசரப்படல. இந்த ஆளுக்கு கண்ணு தானே குருடாச்சு. சரி, செத்துறேன்னாருல, இந்த ஆள் சாகலையே, ஏன் பயந்தாரு? இந்த ஆளுக்கு வாக்குத்தத்தம் எங்க போச்சு? ஈசாக்கு 100 மடங்கு அறுத்தார, எங்க போச்சு? தேவன் தரிசனமாகி சொன்னாரு, தரிசனம் எங்க போச்சு? பயப்படாதே, நான் ஆபிரகாமோட இருந்தது போல உன்னோட இருந்தேன்னு சொன்னாரு, எங்க போச்சு? செத்துடுறேன்னு சொல்லி சாப்பாட்டுக்காக பிள்ளைய கூப்பிட்டு, ஒரு பிள்ளைக்கு தெரியாத இன்னொரு பிள்ளைய வர சொல்லி சாப்பாடு போடுற பிள்ளைய ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாரு. பிளைண்ட் ஃபாதர் இல்ல இவரு. சாப்பாட்டுக்காக பையன் ஏற்கனவே கூழுக்காக புத்திர சுவீகாரத்தை வித்தான். அப்பா ருசியான சாப்பாட்டை கொடுக்கிற பிள்ளைக்காக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறன்றாரு. எங்க போச்சு லவ்விங் ஃபாதர் உடைய பேலன்ஸ் லவ்? குருட்டு ஃபாதர், குருட்டு விசுவாசி. கண்ணு சொருகிட்ட, அவ்வளவுதான். தெரியல, நல்லது கெட்டது தெரியல, ரைட்டு நியாயம் அநியாயம் தெரியல, எதுவுமே தெரியல, கண்ணு சொருகிட்டா. எங்க இருந்தோம், எப்படி இருக்கிறோம் தெரியல, உணர்வு இல்ல, பதட்டம் இல்ல, உணர்ச்சி இல்ல, ஐயோ இருதயம் துடிக்கல, மனசு மெல்லிசா இல்ல, மனசாட்சி கூர்மையா இல்ல, பிளைண்ட், எல்லாமே பிளைண்ட். என்ன செய்யறோம், என்ன பேசுறோம், பதட்டம் இல்லாத அப்படியே வார்த்தைகள் வருது. தோ சாகலையே, சரி கூப்பிட்டியே, 2 பேரையும் கூப்பிட்டு இருக்கணும்ல. அது எப்படி உன்னால ஒரு பையனை விட்டுட்டு ஒரு பையனை ஆசீர்வதிக்க கூப்பிட முடியும்? Are you not a blind father? இது எப்படி சரி? சரி, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், ஆனா கூட அப்பாவாச்சே. அப்பாவாச்சே. அப்பா என்பது யார்? அப்பா என்பவர் சக்தி நிறைஞ்சவர். அப்பா என்பவர் அன்பை அடக்கி ஆள்பவர். அப்பா என்பது யார்? பட்சபாதம் இல்லாம நேசிக்கிறவர். அப்பா என்பது யார்? உழைப்பையே மூலதனமா வச்சிருக்கிறவர். அப்பா என்பவர் யார்? தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் வாழ்நாள் எல்லாம் ஓடி ஓடி உழைச்சி தன்னுடைய சரீர பலனை முழுதையும் தன் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறவர். அப்பா என்பவர் யார்? என்ன நடந்தாலும் வெளியே அழாதவர், ஆனால் உள்ளே அடக்கி ஆளக்கூடிய சக்தி கொண்டவர். அப்பா அழமாட்டாரு, ஆனா அப்பா உள்ளுக்கு அழுறவர். அப்பா சொல்லி காட்ட மாட்டார், செஞ்சு காட்டுகிறவர். அம்மா சொல்லி காட்டும், அம்மா சொல்லி காட்டும். நீ பிறக்கிறப்ப சிக்காயிட்டியா, உன்னை எத்தனை தடவை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனேன், உன்னை எத்தனை இடத்துல மருந்து வாங்கி கொடுத்தேன், உனக்கு எவ்வளவு சவரன் வாங்கி கொடுத்தேன், உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண, உனக்கு எவ்வளவு நகை வாங்கி கொடுத்தேன். அம்மா சொல்லி சொல்லி காட்டினே இருக்கும். அதனால தான் அம்மா சொல்றது ஞாபகத்துல இருக்குது. அப்பா சொல்லி காட்ட மாட்டார். அப்பா சொல்ல மாட்டாரு, நான் உனக்கு என்ன பண்ணேன், நான் உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்,
உனக்கு எவ்வளவு தியாகம் பண்ணேன், எவ்வளவு ஒர்க் பண்ணேன், ராத்திரி முழுசும் கண்ணு முழிச்சேன், நான் 2 வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு வந்து உன்னை படிக்க வச்சேன். அப்பா சொல்ல மாட்டார், அப்பா செய்வாரு. அப்பா இருதயம் வேற, அப்பா இருதயம் வேற. ஒரு தகப்பன் இருதயம் வேற. அப்பா குடும்பத்தை தாங்குற சக்தி, அப்பா குடும்பத்தை தாங்குற தூண், அப்பா உணர்வுகளை தாங்குற கட்டை, அப்பா அன்பை உள்ள வச்சிருக்கிறவர், ஆனால் வெளியே காட்டாதவர். அப்பா மேல குறை சொல்றது எளிது, ஆனால் அப்பா செய்த தியாகங்கள் அடிபட்டு போது. அப்பாவுடைய சரித்திரத்தில் எழுதப்படுமானால் தாயினுடைய அன்புக்கும் தகப்பனுடைய உழைப்புக்கும் இணையா 2 பேருமே ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அப்பா எப்படி இருக்கணும்? தகப்பன் ரொம்ப முக்கியமானவன் வாழ்க்கையில. தகப்பனை மறக்க முடியாது. தகப்பன் தான் அவமானப்பட்டாலும் பிள்ளை அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன், தான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன், தான் தப்பு செஞ்சு விழுந்து போனாலும் என் பிள்ளை விழக்கூடாதுன்னு நினைக்கிறவன், தான் தண்டிக்கப்பட்டாலும் என் பிள்ளை நியாயமா தண்டிக்கப்படக்கூடாது, தவறு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவன், என்ன மாதிரி என் பிள்ளை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அப்பா. அப்படி இருக்கிறப்ப அந்த அப்பாவின் பொறுப்பு, அந்த மேன்மை, அந்த மகத்துவம் தெரியாத பிள்ளைங்க இருக்கிறாங்க, அத தெரியாத மனைவிகள் இருக்கிறாங்க. தகப்பனுடைய தியாகமும் அன்பும் உழைப்பும், அவன் வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நாளுடைய தியாகங்களின் அடையாளங்கள் மறக்கப்படுது. எனக்கு அன்பானவர்களே, வீட்டின் தூண் தகப்பன், வீட்டில் முக்கியமானவன் தகப்பன், வீட்டிலே முதல் மனிதன் தகப்பன், வீட்டிலே தலைவன் தகப்பன். அந்த தகப்பனுடைய மேன்மை எப்பவுமே நிலைச்சிருக்கணும். வேதம் தகப்பனுடைய பெயர்களை முன்னால சொல்லுது, ஆண்களுடைய பெயர்களை முக்கியத்துவப்படுத்துது, ஆண்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை எழுதி வைக்குது. ஏன்னா எல்லா தகப்பனுக்கும் இருக்கிற பொறுப்பு ஒரே விதமான பொறுப்பு. வேலையில வித்தியாசம் இருக்கலாம், சம்பளத்துல வித்தியாசம் இருக்கலாம், படிப்புல வித்தியாசம் இருக்கலாம், வீட்டு வாழ்க்கையில வித்தியாசம் இருக்கலாம், வாகனம் வச்சிருக்கிறதுல கூட வித்தியாசம் இருக்கலாம், வருமானத்துல வித்தியாசம் இருக்கலாம். ஆனா உழைப்பு இருக்கிறதே உழைப்பு, அந்த உழைப்பு எல்லா தகப்பனுக்கும் ஒரே விதமான உழைப்பு தான். இருதயத்தில் இருக்கிற அன்பின் உணர்ச்சி இருக்கிறதே எல்லா தகப்பன்மாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரே விதமா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. தாய் சொல்லி அழுவா வாய் விட்டு, தகப்பன் அப்படி அழுவது கிடையாது. தகப்பன் எல்லாவற்றையும் இருதயத்துல வைத்து வைத்து யோசிப்பவன். அவனால் வெளியே சொல்லி குமர முடியாது, வாய் விட்டு அழ முடியாது. இதெல்லாம் ஒரு தகப்பனுடைய மேன்மை. அப்படி இருக்கும்போது ஏசா எப்படி ஒரு மகனை, நல்ல பையனை விட்டுட்டு ஏசாவை கூப்பிட்டான்னு தெரியல. சரி, கூப்பிட்டாரு. நம்பர் 2, ஈசாக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தான். ஆதியாகமம் 27:2 நான் செத்துருவேன்னு சொன்னான் பாருங்க. நினைச்சாரு, அதுவே தப்பு. ஆனா அந்த பயம்தான் அவர் நம்பிக்கைய அசைச்சிருச்சு. எந்த ஒரு மனுஷனும் ஆரம்பத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, வயது ஆகும் பொழுது தளர்ந்துருவாங்க. ஆரம்பத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற இருதயம், ஆனா வயது ஆகும் பொழுது அழுதுருவாங்க. இது இயற்கை, இயற்கை. சரி, நம்பிக்கையை இழந்துட்டாரு தகப்பனார். நம்பர் 3, ஈசாக்கு குடும்பத்தில் ஒற்றுமையை இழந்தான். என்ன பண்ணாரு? அவரு 2 பேரையும் கூப்பிட்டு இருக்கணும். சரி, கூப்பிடல. தன் மனைவிக்கு சொல்லி இருக்கணும், நான் செத்துற போறேன்னு நினைக்கிறேன், நாட்கள் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், நிதானம் கூட குறையுது, 2 பிள்ளைங்க, அவனுங்க 2 பேரையும் கூப்பிடு, அவனுங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு அவனுங்களை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி அனுப்பிடுறேன் அப்படின்னு சமநிலையை பாவிச்சிருக்கணும். இங்க சமநிலை அடிபட்டதுனால ஒற்றுமைய உடைக்கப்பட்டது. எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்குது பாத்தீங்களா? ஃபேமிலியில
என்னைக்கோ எழுதப்பட்ட சம்பவமா இதை நினைக்கல, என்னைக்கோ யார் வீட்டுக்கோ நடந்ததா நினைக்கல. இது இன்னைக்கும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வீட்டாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், அதிகாரங்கள்ல ஆதியாகமம் சொல்லுது. சொல்லி இருக்கணும். அப்பா சொல்லல, கணவன் சொல்லல, கணவன் டிஸ்கஸ் பண்ணல, ஒய்ஃபோட டிஸ்கஸ் பண்ணல. கவனிங்க கணவன்மார்களே, எந்த ஒரு காரியத்தையும் நீங்க தான் செய்யணும். ஆனா நீங்க எங்கெல்லாம் எப்பெல்லாம் சொந்தமா நீங்க மட்டும் செய்யறீங்களோ அங்க ஒரு தப்பு நடக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணி இருப்பீங்க. ஆனா உங்க மனைவியின் இடத்துல நீங்க செய்ய போறத சொல்லிட்டு ஒரு சின்ன காரியத்துல ஒரு சின்ன கவுன்சிலிங், ஒரு சின்ன ஆலோசனை அவங்களோட இருந்து வந்தா அது உங்க செயலுக்கு வலுவை கூட்டும். ஆண்கள் செய்யற தவறு எங்க? தகப்பன்மார்கள் செய்யற தவறு எங்க? கணவன்மார்கள் தவறு எங்க செய்யறோம்? நம்ம சம்பாதிக்கிறோம், பணம் நம்மது, செய்ய போறது நானு. அவகிட்ட என்ன கேட்கணும்? அவ என்ன பெரிய அறிவாளியா? அவ என்ன படிச்சவளா? அவ சொன்னா பைத்தியம் மாதிரி ஏதாவது உளற போறா, செய்யணும்னா கெடுத்துட்டு போறா. அவ ஒரு முட்டாளு அப்படி சொல்றோம். ஆனா புருஷனுடைய கடமை என்ன தெரியுமா? தன் மனைவிக்கு தெரியாத செய்வதே தவறு. தன் மனைவிக்கு இங்கேயே ஈசாக்கு செஞ்சதே தப்பு. ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அதான். பிளைண்ட் மேன் இன் ஹார்ட். என்ன இருக்கு போது? இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? விரோதம் வந்திருக்குமா? அண்ணன் தம்பி பிரிஞ்சு இருப்பானா? கொலை பண்ண போயிருப்பானா? கொலை பண்ண ரெடியா இருக்கிறான் அண்ணன். கொலை வரைக்கும் போயிடுச்சு கேஸ். ஒரு தவறு எவ்வளவு பெரிய குழப்பத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வருது பாத்தீங்களா? என்ன செஞ்சிருக்கணும்? ஈசாக்கு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி இருக்கணும், சொல்லணும். சொல்லல. இப்ப கேட்கலாம் நீங்க, பிரதர் உங்களுக்கு எப்படி தெரியும் ஈசாக்கு ரபேக்கா கிட்ட சொல்லலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க என்ன போய் பாத்தீங்களா? இல்ல அவங்க வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல ரபேக்காலுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஈசாக்கு சொல்லி இருந்தா ரபேக்கால் ஏன் ஒட்டு கேக்குறாங்க? ஏன் ஒட்டு கேக்குறாங்க? சொல்லலையே. இதுல இருந்து ஒரு பெரிய பாடம். தப்போ ரைட்டோ கேட்டுருவோம். கேட்கறது நல்லது. செய்ய போறது நாம தான், பணம் நம்ம தான், உழைப்பு நம்ம தான், செய்ய போறது நாம தான், அலைய போறது நாம தான். ஆனா ஒரு வேர்டு சொல்றது நல்லது. முட்டாளா இருக்கலாம் உங்க மனைவி, உங்களோட படிச்ச படிப்பு குறைவா இருக்கலாம், ஞானம், அறிவு, அழகு, வல்லமை, சக்தி, பட்டம், பணம் இவைகளிலெல்லாம் குறைவா இருக்கலாம். ஆனா கூட இருக்கிற ஒரு நல்லவங்களுடைய வார்த்தை, நம்ம நல்லதை விரும்புறவங்க கூட இருக்கிறப்ப ஒரு வார்த்தையாவது அது நமக்கு பயன் தராத போகுமா? மாத்தணும். இனிமே என் செய்தியை கேட்கிறவங்களே, ஆண்களே, புருஷர்களே, தகப்பன்மார்களே, மனைவி அடிமை அல்ல. அப்போ பேசுறதுலயும் சொல்றதுலயும் மறைக்க கூடாது. நான் உண்மையை சொல்றேன். எல்லா காரியத்தையும் என் மனைவி கிட்ட நான் சொல்றேன். செய்ய போறது நான் தான், ஆனா நான் செய்யறேன். ஏன்னா பல நேரங்கள்ல நான் சுயமா செய்யறதை விட செய்யறதுக்கு அவ சொல்ற 2 பாயிண்ட் எனக்கு பெருசா உதவியா இருக்குது. ஒரு பாயிண்ட் எனக்கு பெருசா இருக்குது. நான் வேகமா செய்யறேன்னு நினைக்கிறப்போ அவ சொல்ற ஒரு பாயிண்ட் என்னை நிதானப்படுத்துது. கேட்கணும் போய் அப்படின்னு ஆணாகிய நான் துடிக்கிறப்ப பெண்ணாகிய அவள், வேணாப்பா இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒன் வேர்ட் இருக்குது. அது என்னை எவ்வளோ பெரிய உறவுகள் உடைப்புல இருந்து என்னை காப்பாத்துது. நடந்ததுக்கு கோபமா ஆண் வீரமா போய் கேட்கறது இயல்பு.
போய் கேட்கறேன் இன்னைக்கு, இப்படியா சொன்னாங்க, இப்படியா செஞ்சாங்க, நான் உங்களுக்கு நல்லது செஞ்சு என்னை பத்தி இப்படி பேசினாங்களா, வருத்தம் கேட்கிறேன் அப்படின்னு ஆண் துடிக்கலாம். அந்த இடத்துல ஒரு பெண் இருந்தப்ப, இல்லப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே, இப்ப கேட்காதீங்க, அவ்வளவுதான். அந்த ஒன் பிரேக் இருக்குதே, அது என் வாழ்க்கைய சில உறவுகள்ல கட்டுறதுக்கு சேவ் பண்ணது, என் கோபத்தை கட்டுப்படுத்த சேவ் பண்ணது. என் கோபத்துல நியாயம் இருக்குது, ஆனா அந்த நியாயத்துல ஒரு பொறுமைய அங்க அவளால வந்துச்சு. இன்னைக்கும் நான் எல்லாத்திலையும் கேட்கிறேன். கேட்கறதுனால நான் ஒன்னும் குறையில, எனக்கு நன்மை தான் இருக்குது. ஆனா எத்தனையோ ஆண்கள் மனைவிக்கு தெரியாத எவ்வளோ காரியத்தை செய்யறோம். உங்களுக்கு தெரியுமா? ஒரு கணவர் ரியல் எஸ்டேட் பண்றாரு, ரியல் எஸ்டேட் பண்ணி தனக்கும் நிலம் வாங்குறாரு, மனைவி கிட்ட சொல்லல, எங்க எவ்வளவு கொடுத்தாரு சொல்லல, என்ன வாங்கினாரு சொல்லல, என்ன இடம் சொல்லல, எந்த இடத்த போய் பார்த்து எவ்வளவு லேண்டுக்கு காசு கொடுத்து எவ்வளவு லேண்ட் பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணாரு, எவ்வளவு வெளியே கொடுத்தாரு, எவ்வளவு உள்ள வச்சிருக்கிறாரு சொல்லவே இல்லை, ஒன்னும் தெரியாது. இப்படி பல வருஷம் செஞ்சிருந்தாரு. ஒரு நாள் கணவருக்கு கேன்சர், ஒரே வாரத்துல அன்கான்சியஸ் ஆயிட்டாரு, ஒரு வாரம் கழிஞ்சுதான் செத்துட்டாரு. மனைவிக்கு எதுவுமே தெரியாது. மனைவியினுடைய ஷூரிட்டி கையெழுத்து கிடையாது. பேங்க்ல போய் கேட்டா உங்க பேர் நாமினியா இல்லையே அப்படின்றாங்க. என் கடன் காசு வாங்கினவெல்லாம் சொல்லிட்டான், உங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட காசு வாங்கிட்டு போனாரு, காசு கொடுங்கன்னா. ஆனா உங்க ஹஸ்பண்ட் கொடுத்தாரா கொடுக்கலையா தெரியாது. எந்த இடத்த புருஷன் வாங்கி போட்டான்னு மனைவிக்கு தெரியவே தெரியாது. இப்ப மனைவி போய் எந்த லேண்ட எங்க பாப்பா? தெரியவே தெரியாது. எவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு ரொம்ப கணவர் மாறுங்க பண விஷயத்துல மனைவிக்கு தெரியாத செய்யறாங்க. வீடு வாங்குனது சொல்லல, காசு கொடுத்தது சொல்லல, எங்க போறோம் எங்க வரோம் சொல்லல, தெரியல, எங்க போச்சு தெரியல. அப்போ இதுல ஆண் ஆதிக்கம் கையில் எடுக்கிறப்ப இது எல்லாம் மாம்சத்தின் அடையாளம், மாம்சத்தின் அடையாளம். அப்போ ஆவிக்குரிய மக்கள் இதுல கவனமா இருக்கணும், சாட்சியா இருக்கணும், இதுல வெளிப்படையா இருக்கணும், வெளிப்படையா இருக்கணும். வாழ்க்கைய வாழ கத்த கொடுக்கல கிறிஸ்தவம். வேதம் சொல்லுது. நமக்கு பண்பாடுகள் எல்லாம் யாரும் சொல்றது இல்ல, பண்பாடுகளை சொல்லி கொடுக்கறது இல்ல. நமக்கு வெறும் ஆவியில நிரம்பணும், கையை தட்டணும், அந்நிய பாஷை பேசணும், இப்படிதான் சொல்லி தராங்களே தவிர வாழ்க்கையில பண்பாடுகள், நல்ல குணங்கள், நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்கள், மேன்மையான காரியங்கள், சமுதாயத்துக்கான காரியங்கள், கனிகள் உள்ள காரியங்கள், பாராட்டுக்குரியவைகள், நல்ல எண்ணங்களை சொல்லி கொடுக்கல. பெற்றோரும் சொல்றது இல்ல, போதகர்களும் பிரசங்கிமார்களும் கூட சொல்றது இல்லை. அதனாலதான் கிறிஸ்தவங்க கிட்ட கனிகள் இல்லை. அதனாலதான் கிறிஸ்தவ குடும்பங்கள்ல சந்தோஷம் இல்லை, குதூகலம் இல்லை. செப்பரேட் ஐடென்டிட்டி நமக்கு இல்லவே இல்லை. அவங்களா சூப்பர்பா, அவங்கள மாதிரி இல்ல அப்படின்னு நம்மள சொல்றவங்க ரொம்ப குறைவு. இங்க தவறுகள் கலைக்கப்படல. சரி, என்ன ஆச்சு? குறிப்பு 2, ரெபெக்காள் யாக்கோபை ஆசீர்வாதம் பெற அணுகியது. ஆதியாகமம் 27:6 முதல் 17. இவங்க என்ன பண்ணாங்க? நம்பர் 1, ரெபெக்காள் ஈசாக்கு பேசியதை ஒட்டு கேட்டாள். ஏன் கேட்டா? கவனிங்க, சூழலை கவனிப்போம். இந்த பெரிய பையன் 40 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு வந்துருச்சு. அம்மா அப்பாவை கேட்கல, அம்மா அப்பாவுக்கு தெரியாது.
ஒரு வேர்டு டிஸ்கஸ் பண்ணல அந்த பையன். இந்த ஏசா காட்டுக்கு போச்சு, வேட்டையாடி இருந்தான். அங்க ஒரு வேட்டையாடுற பெண் வந்தா, இவனுக்கு பழக்கம் உண்டாச்சு. பழகனா வர அப்போ வீட்டுக்கு பெண்ணோட வரான். எப்படி இருக்கும் தாய்க்கு? பெற்ற தாய்க்கு எப்படி இருக்கும்? நியாயமான கோபம், நியாயமான கோபம். நம்மளை மதிக்கல, ஒரு வேர்டு சொல்லல, இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வந்துருச்சு அப்படின்ற கோபம் ஒரு தாய்க்கு நியாயமான கோபம் வந்துச்சு. அதனால ஏசாவின் மீது ரெபெக்காளுக்கு கோபமும் வெறுப்பும் இருந்துச்சு. சரி, இது ஒரு பக்கம். இதுக்கு அடுத்தது அந்த திருமணம் பண்ணிட்டு வந்தானே, அந்த திருமணம் பண்ணிட்டு வந்த அந்த பெண் இருக்கிறால, அந்த பெண்ணு ரெபெக்காளை மதிக்கல. மனநோவா இருக்குது, மதிக்கல. தான் கட்டிட்டு வந்த நேத்து காத்தால வந்த ஒரு பெண்ணு, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பெண்ணு உள்ள இருக்கிற மாமியார மதிக்கலன்னா எந்த மாமிக்கு, எந்த தாய்க்கு கோபம் வராது? சரி, அவ மதிக்கலன்னு தெரியுத, ஏசா கேட்கணும்ல. ஒரு தாய் எதிர்பார்ப்பா, தன் மனைவி தன்னை அவமதிக்கிறப்ப தாய் எதிர்பார்ப்பால, அவன் கேட்கணும், அவன் கண்டிக்கணும் அப்படின்னு. அப்படி செய்யாதப்போ நியாயமா தாய்க்கு ஏசா மேல கோபம் வந்திருக்கணும். இதன் காரணமா தான் தாய் ஏசாவை நேசிக்கல, யாக்கோபை நேசித்தாங்க. ஏன்? அவன் குணசாலி, குடாரவாசி, அம்மா கூடவே இருக்கிறான், ஹெல்ப் பண்றான், அம்மாவே சுத்தி சுத்தி வரான். அதனால தாய் யாக்கோபை நேசிக்குது. சரி, இப்ப இந்த சூழல் எப்படி இருக்கும்? ஹஸ்பண்ட் சொல்லல பையனை ஆசீர்வதிக்க போறான்னு, இந்த பெரிய பையன் சொல்லல அப்பா இப்படி கூப்பிட்டாருன்னு. இந்த பையன் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க இவங்க ரெண்டு பேரும்? அப்பா அப்பா வயசான காலத்துல ரெண்டு பேரையும் நேசிக்கிறாரு, பழைச மறந்துட்டாரு. அவன் செஞ்ச தப்பு, அவன் பட்டின மூர்க்கம், அவன் போட்ட சண்டை, எதிர்த்து பேசினது எல்லாம் அப்பாவுக்கு வயசாயிட்டு மறந்துடுச்சு. அப்பா எல்லாத்தையும் சகஜமா வச்சுட்டாரு. அதனால பெரிய பையனை கூப்பிட்டாரு. அப்பாவுக்கு ஏற்கனவே பெரிய பையன் மேல ஒரு சின்ன பாசம். ஏன் தெரியுமா? சின்ன வயசுலயே என் பையன் புத்திர சுவீகாரத்தை வித்துட்டான், ஏமாத்திட்டான். பாவம், அவன் எங்க போவான்? அவன் மூத்த பையன், அவன் காட்டுல வேலை செய்யறான், அவன் எங்க போவான்? அவன் பாவம், காலையில போனார், சாயங்காலம் வரான். தகப்பனாருக்கு இயற்கையா ஒரு பாசம் அவன் மேல இருந்திருக்கணும். சின்ன வயசுலயே அவன் 2 பங்கு வர வேண்டியதை தம்பி ஏமாத்திட்டானே, சரி நம்மளாவது அவனை ஆசீர்வதிப்போம் அப்படின்னு நினைச்சாரு. சரி, நம்மளாவது அவனை ஆசீர்வதிப்போம், அவன் இனிமேலாவது அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த தகப்பன் ஏசாவை கூப்பிட்டாரு. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? ஏன் போறாய்வன், என்னத்துக்கு வந்தான்? வேலை செஞ்சிருந்த அம்மா அப்படியே விட்டுட்டு முகத்தை திருப்பிடுச்சு. அவனை பார்த்ததும், ஏசாவை பார்த்ததும் முகத்தை திருப்பிட்டு அவங்கிட்ட பேசல. ஏன்னா அவனும் அம்மான்னு வரல, ரெபெக்காலும் மகனேன்னு போல. நேரா போறான். என்ன வந்துட்டான், உள்ள போறான், அப்பா கிட்ட பேசினுங்கிறான் அப்படின்னு பார்த்து அழகா கர்டன் வெளியே உள்ள இருந்து ரகசியமா ஸ்கிரீன் ஓரமா என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்டுட்டு பிளான் தெரிஞ்சிட்டு. அதுக்கு தான் சொன்னேன், ரெபெக்காளுக்கு தெரியாத நடந்துச்சு அப்படின்னு. ஓகே, நம்பர் 2, ரெபெக்காள் யாக்கோபு சமைக்க உதவி செஞ்சான். சரி, இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? சரி வா, உங்க அண்ணனை உங்க அப்பா ஆசீர்வதிக்க போறாராம். அவனை எதுக்கு ஆசீர்வதிக்கணும்? அவன் பண்ணது நியாயமா? அவன் என்ன நல்ல பொண்ணாட்டியா கட்டிட்டு வந்தான், ரொம்ப ஒழுங்கான குடும்பம் நடத்துறான் அப்படின்ற ஒரு வெறுப்பு, நியாயமான வெறுப்பு தாய்க்குள்ள இருந்துச்சு. ஆனால் அது விரோதமா மாறிடுச்சு. அதனால நீ ஒண்ணு செய்ய, நீ கல்யாணம் ஆகல, இவ்வளவு நாள் என் கூடவே இருக்கிற, நீ கல்யாணம் ஆகாத பையன்டா, நீ
உனக்கு என்ன பொண்டாட்டி இருக்கிறாளா, பிள்ளைங்க இருக்குதா? இல்ல, அவன் பண்ணிக்கினான்ல, நீ என்ன நம்பி இருக்கிற, நீ வா, நான் உனக்கு எது உதவி செய்யறேன். நீ என்ன பண்ணு, நீ நேரா போ, அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறேன்னு சொன்னார்ல, நீ போய் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நீ எப்படியாகிலும் போயிடு. மா எப்படிமா, என்னம்மா சொல்றீங்க நீங்க? அண்ணா, அவன் எப்படி இருக்கிறான், அவன் எவ்வளோ உயரம், எவ்வளோ முடி, அப்புறம் அப்பா கண்டுபிடிச்சா கோவப்படுவாருமா, நீங்க வேற கம்னு. டேய், அப்பா எது பண்ணாலும் என் மேல என்ன சாரட்டும், அந்த சாபம் என் மேல வரட்டும், ஆனா அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணாம், அவன் செஞ்சதெல்லாம் தப்பு. நீ போ, நீ என்ன வேணும் நான் செஞ்சு தரேன், நீ போ, நான் சொல்ற மாதிரி செய் அப்படின்னு சொல்லி தாய் சமைச்சு பையன்கிட்ட கொடுத்து அதோட கூட அவனுடைய உடைகள் எல்லாம் செஞ்சு கொடுக்குது. எப்படி? 3 நம்பர் 3, ரெபெக்காள் யாக்கோபுக்கு உடுத்தி நடிக்க வைக்கிறார். மகனே, இந்தா இந்த தோல் ஆடைய போட்டுக்க அப்படின்னு. அந்த காலத்துல எல்லாம் தோல் ஆடைய குளிருக்காக செஞ்சு வச்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு உடுப்பு, அது தலைக்கும் இருக்கும், கைகளுக்கும் இருக்கும், உடலுக்கும் இருக்கும். அதை அப்படியே தோல் உடுப்புகளை அப்படி செய்யறது வழக்கம். இது இவங்க வீட்டில் இருந்துச்சு. தாயே தன்னுடைய மூத்த மகனை போல இளைய மகனுக்கு உடுப்பை உடுத்தி அவனை அப்படியே நடிக்க வைக்குது. They know God's word. They know God's will. They didn't do in a God's way. தேவன் இப்படி எல்லாமா செய்ய சொன்னாரு? இல்லையே, இல்லையே. சோ மகனே, நீ ரெடி ஆயிடு, நான் சமைக்கிறேன். ஓகே, உடுத்திக்க, இதை உடுத்திக்க, உடுத்திட்டு நீ உள்ள போயிட்டு நான் தான் யாக்கோபு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. சோ இந்த இடத்துல ரெபெக்காள் ஒட்டு கேட்டார். ரெபெக்காள் யாக்கோபுக்கு உதவி செய்யறா. ரெபெக்காள் தம் பிள்ளைய நடிக்கிறதுக்காக அவனை ஆயத்தப்படுத்துறா. இப்படி ஒரு ஃபேமிலியில இவ்வளோ ஒரு குழப்பத்தை எப்படி தீர்க்க முடியும்? தவறுகள் மேல தவறு, ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு. ஒரு காரியத்துக்கு எத்தனை தவறு செய்யறது? ஒரு காரியத்துக்கு எத்தனை தவறு செய்யறது? இங்க அப்படித்தான் நடக்குது. ஒரு ஆசீர்வாதத்துக்காக எவ்வளோ காரியங்கள் தாயும் தகப்பனும் கணவனும் மனைவியும் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து முழு குடும்பத்தையும் ஒற்றுமைய உடைக்கிறாங்க. இதனால தான் இந்த அதிகாரத்துக்கு பெயர் டிவைடட் ஃபேமிலி. எனக்கு அன்பானவர்களே, ஈசாக்கின் குடும்பத்தில் நடந்தது போல எங்கேயோ ஒரு இடத்தில் உங்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டுதான் இருக்குது. ஈசாக்கு ரெபெக்காள் செய்தது போல உங்கள் வீடுகளிலே எங்கேயோ ஒரு பகுதியில் இப்படிதான் நடந்து கொண்டே இருக்குது. என் சத்தத்தை கேட்கிறவங்களே, என்ன தொலைக்காட்சியில பார்த்து செய்தியை கவனிக்கிறவங்களே, இந்த வாழ்க்கையில இதே தவறுகளை நீங்க திரும்ப செஞ்சீங்கன்னா இதே போல பிரச்சனைகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகளும் இணைக்கப்படாத பிளவுகளும் தான் மிச்சம். அதனால உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை தெரியும், கடவுளுடைய சித்தம் தெரியும், கடவுளுடைய வழியில செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நான் முடிக்கிறேன். கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு வாழ்ற புருஷன், கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ற மனைவி, கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ற பெற்றோர், கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ற சகோதரர்கள் சகோதரிகள். அப்படி இருந்தா உங்க குடும்பம் உடையாது, உங்க குடும்பம் பிரியாது, குடும்ப உறவுகள் பிரியாது, கணவன் மனைவிக்குள்ள பேதங்களும் பிளவுகளும் வராது, அது விவாகரத்து வரைக்கும் கொண்டு போகாது.
அது நீதிமன்றத்தின் வாசல் வரைக்கும் கொண்டு போகாது. ஒரு சின்ன தவறு நடக்கும் பொழுதே அதை சரி செய்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து உங்களை இணைக்கும் பொழுது ஒரு பெரிய பிளவிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள முடியும். நீதிமன்றத்தில் உங்க கேஸ் இருக்குமானா, கணவன் மனைவிகளே, தம்பதிகளே, புருஷன் மனைவிகளே, பிரிவதற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களே, புருஷன் வேண்டாம் மனைவி வேண்டாம் தள்ளிவிட வேண்டும் என்று புத்தி சொல்லுகிற பெற்றோரே, கவனியுங்கள். நீங்கள் செய்வது நியாயமா இருக்கலாம், ஆனால் அது தேவ வழியிலே செய்யுங்கள். இதுதான் கர்த்தர் உனக்கு நேராய் பேசுவது. அவன் மீது தவறு இருக்கலாம், அவள் மீது தவறு இருக்கலாம், ஆனால் அது தேவ வழியிலே தீர்த்து வைக்கப்பட வேண்டும். நியாயம் செய்கிற மத்தியஸ்தர்களே, குடும்பத்திற்கு நியாயம் விசாரிக்கிற மத்தியஸ்தர்களே, குடும்பத்தை பிரிப்பதற்கு எந்த ஒரு காரணம் இருந்தாலும் அது தேவனுடைய வழியிலே, தேவனுடைய சித்தத்திலே, தேவனுடைய வார்த்தையின்படி நடத்தப்பட வேண்டும். இதுதான் இன்று கர்த்தர் உனக்கு உன் குடும்பத்துக்கு சொல்லுகிற காரியம். இல்லை என்றால் ஈசாக்கு ரெபெக்காளின் தவறுகளும் ஏசா யாக்கோபின் பிளவுகளும் உங்கள் குடும்பத்தில் தொடரும். அது தீர்க்கப்படாது. ஆனால் அப்படி தொடரக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு என்னை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறார். உங்கள் குடும்பம் செழிக்கும், உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை விளங்கும், நீங்க நீடித்து கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பீர்கள், பிரிய மாட்டீர்கள். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம் உனக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் சந்ததிக்கும் வர வேண்டும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, நல்ல வேளையிலே என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆணுக்காக, பெண்ணுக்காக, ஒவ்வொரு கணவனுக்காக, மனைவிக்காக, ஒவ்வொரு பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு அண்ணன் தம்பிக்காக, அக்கா தங்கைக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக. ஆண்டவரே, இந்த குடும்பம் உம்முடைய குடும்பம், இவர்கள் உம்முடையவர்கள், இவர்களை கர்த்தர் இணைத்தீரே, இவர்கள் பிரியாது ஒற்றுமையாயிருக்க கர்த்தர் காத்துக்கொள்ளும். எந்த இடத்திலும் இவர்கள் பிரியாதபடி, உறவுகள் உடையாதபடி, குடும்பங்களிலே சலசலப்புகள் இல்லாதபடி இயேசுவின் நாமத்துல ஒற்றுமையினால வீடுகளை நிரப்புவீராக. உறவுகளை வீடுகளால், ஒற்றுமையினால், ஐக்கியத்தினால் நிரப்புவீராக. ராஜா, சத்துரு கொண்டு வந்து போட்ட எல்லா துர்ர ஆலோசனைகளை இயேசுவின் நாமத்துல நான் கடிந்து கொள்ளுகிறேன். சத்துரு கொண்டு வந்து போட்ட எல்லா பிளவுகளை, பகைகளை, வைராக்கிய கோபங்களை இயேசுவின் நாமத்துல இவர்கள் வீட்டிலிருந்து, உள்ளத்திலிருந்து, உறவுகளிலிருந்து வெளியே வரட்டும் என்று ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் இவர்கள் இணைவார்களாக என்று சொல்லுகிறேன். அப்பா, நீர் பொறுப்பெடுங்கப்பா, நீங்க இவங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஈசாக்கு பண்ண தவறு போல, ரெபெக்காள் பண்ண தவறு போல, ஏசா பண்ண தவறு போல எங்களிலே யாரும் செய்யாதபடிக்கு இயேசுவின் நாமத்துல நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. யாக்கோபு வஞ்சித்தானே, அதே போல ஏசா பண்ண தவறு போல, யாக்கோபு பண்ண தவறு போல நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்யாதபடி எங்களை உண்மை உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், நன்றி உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், ஐக்கியம் உள்ளவர்களாய் உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் இணையும், ஒவ்வொருவரையும் சீல்வையும், ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளுவீராக, காத்துக்கொள்ளுவீராக. இந்த நன்மைகளை எடுத்துக் கொள்ளுகிறேன். ஒவ்வொருடைய தலை மீது வைத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டாரின் மீது வைத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் வைத்து ஜெபிக்கிறேன். அப்பா, இயேசுவின் நாமத்துல பிரிந்து கிடக்கிற உறவுகள் சேரட்டும். பிரிந்திருக்கிற உறவுகள் எல்லாம் அந்த கேஸ்களை வாபஸ் வாங்கி குடும்பங்களை நடத்துவதற்கு இணைவார்களாக. பிரிந்து கிடக்கிற கணவன் மனைவிகள் இணைவார்களாக. தாய் வீட்டில் இருக்கிற மனைவிகள், தந்தை வீட்டில் இருக்கிற புருஷர்கள் இயேசுவின் நாமத்தில் இணைந்து புருஷனும் மனைவியாய் வாழ்வார்களாக. தூர தேசத்தில் பிரிந்து பேச்சில்லாமல் கிடக்கிற குடும்பங்களில் இணைப்பு உண்டாவதாக.
உறவுகள் கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அது நடப்பதாக. ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும், சத்துரு ஒன்றுமில்லாமல் போகட்டும், சத்துரு தோற்கடிக்கப்படட்டும், சத்துரு வெட்கப்பட்டு ஓடட்டும். அன்பா, இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்ளுகிறோம். பிள்ளைகள் தலையில வைத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.